சகோதரர்களே, ஹஜ் வணக்கத்தில் நாம் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் என்ன என்பதை இந்த பேப்பரில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எல்லாரோட கையில் இந்த பேப்பர் இருக்கணும். லேடிஸும் இந்த பேப்பர் இல்லாட்டி என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை கவனமாக பாருங்கள். இதில் சுருக்கமாக ஒரு ஹாஜி செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் யாது என்பது சுருக்கமாக விளக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஹஜ் முடிகிற நேரத்தில் இந்த பேப்பரை கையில் எடுத்து நம்பர் 1 செஞ்சேனா செய்யலையா, நம்பர் 2 செஞ்சேனா செய்யலையா, இப்படி என்ன செய்யணும், எங்களை நாங்களே செக் பண்ணணும். செஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் முழுமையாக எல்லாம், செய்யலை இங்கே ரியாதில் வந்த பிறகு கேள்வி கேட்காம அங்கே வச்சு மௌலவி இதை நான் செய்யலை, இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டுருங்க. நினைச்சா சில சகோதரர்கள் கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா ஹஜ்ஜி முடிஞ்சு 6 மாதத்துக்கு பிறகு அவர் ஹஜ்ஜி செய்கிற நேரம் 6 தவாப் தான் செஞ்சாராம், 7வது தவாப் செய்யலையா, என்ன செய்யன்னு இப்போ கேட்குறா கேள்வி. என்ன செய்யலும் இப்போ ஏதாவது பரிகாரம் சொல்லலுமா? சகோதரர்களே, அப்போ ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குரிய பிரதானமான கடமைகளை உங்களுக்கு ஒரே தாளில் தந்திக்கிறோம். இதை இன்ஷா அல்லாஹ் எங்களோட குரூப்லேயும் நாங்கள் போடுவோம். சரியா? நீங்கள் இதில் ஒவ்வொன்றும் நடைபெற்றதா இல்லையா என்பதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய வணக்கம் தொழுகை போன்று நோன்பு போன்று இல்லை, அது ஒரு யுத்தம். உண்மையிலே ஆயிஷா நாயகி நபியிடத்தில் கேள்வி கேட்டாங்க, பெண்களுக்கு யுத்த கடமை உண்டா, பெண்களுக்கு யுத்தம் செய்ய வேண்டிய கடமை உண்டா என்று கேட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்ன பதில் என்ன? ஆம் உண்டு, ஆனால் அதில் வெட்டு குத்தி இல்லைன்னாங்க. அந்த யுத்தத்தில் என சண்டை கிடையாது. அதுதான் ஹஜ்ஜும் உம்ராவும். உண்மையிலே ஹஜ்ஜுக்கு போனால் திரும்பி வார நேரத்தில் ஒரு யுத்தம் ஒன்று செஞ்சுட்டு வார மாதிரி தான் இருக்கும். விளங்கிச்சா? தொண்டெல்லாம் கம்மிரிக்கும், விளங்கிச்சா? உடம்பெல்லாம் சவுத்து இருக்கும், ரொம்ப சிரமங்களுக்கு முகம் கொடுத்துருப்போம். ஆனால் அது அப்படி லைஃப்பில் கண்டினியூ ஆகும்னு நினைக்காதீங்க. 3-4 டேஸில் அல்ஹம்துலில்லாஹ் பழைய நிலைமைக்கு எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, உஷார் ஆயிடுவாங்க. அப்படியா இல்லையா? மாப்பிள்ளை சோம் இல்லாமல் வந்தாருண்டா திரும்பி பொண்டாட்டி சும்மா இருப்பாவா? இருப்பாவா சும்மா? என்னத்தையெல்லாம் கொடுத்து ஆளை உஷாராக்கி எடுக்கலுமோ என்ன, அதை செய்யத்தானே செய்வாங்க. அப்படியா இல்லையா? அப்போ எனவே ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள் சகோதரர்களே ஒரு பெரிய கூலி எங்களுக்கு தருவது என்ற சொல்லப்பட்ட கூலி என்ன பாருங்க, சொர்க்கம். சொர்க்கத்துக்கு லேசா புந்துரையிலுமா? ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் என்பதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அப்போ ஹஜ் என்ற இந்த வணக்கத்தை நம்ம லேசா எதிர்பார்க்க முடியாது சகோதரர்களே. அங்கு எங்களோட டென்ட்டிலேயே நாங்கள் பல்வேறு சிரமங்களை சகிக்க வேண்டிய தேவை வரும். இப்போ நம்ம பாத்ரூமுக்குன்னு போவோம். அங்கே இப்போ வீட்டில் பாத்ரூம் போகிறோண்டா அது திறந்தாச்சு போயாச்சு, அப்படி தானே? அங்கே போய் பார்த்தா 15 பேர் போலின்னு நினைப்பான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எப்படி இதை சமாளிக்கிறது? ஒரு நைட் சகோதரர்களே முஸ்தலிஃபாவில் வச்சு டாய்லெட்டு போகிறதுக்காண்டி போவோம்னு போய்த்து பார்த்தேன்னா 100 பேருக்கு மேலே நிற்கிறான் டாய்லெட்டுக்கு. என்னடா இது, ஃபஜ்ர் வரைக்கும் நின்றாலும் நம்ம என்ன செய்ய முடியாது. சரி திரும்பி போவோம்னு சொல்லி திரும்பி போயிட்டோம். பெய்த்து அப்போ ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டினாங்க. எழுப்பாட்டி திரும்பி ரைட் எழுப்பின உடனே பல்ல வேலைக்கு என்ன செஞ்சிடுவோம், பாத்ரூம் பெய்த்துட்டு வருவோண்டு வந்து பார்த்தா அதே 100 பேர் திரும்பவும் நிற்கிறான். என்னடா இது, அப்போ எப்போ நம்ம பாத்ரூம் போகிறது? சோதரர்களே சொன்னால் நம்ப மாட்டீர்கள், அரஃபாவில் வைத்து டாய்லெட்டுக்கு போன நாங்கள் அடுத்தண்டு காலையில் மினாவுக்கு 8 மணிக்கு தான் என்ன பாத்ரூம் போகிறதுக்கு வாய்ப்பே வாய்ப்பு கிடைச்சது அப்படித்தான். ஆனால் போன முறை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜி மிக இலகுவாக்கப்பட்டிருந்துச்சு போன வருஷம். அதாவது நாங்கள் ஹஜ்ஜிக்கு போய் உம்ரா செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது ஹஜ்ஜுடைய காலமா, இது ஹஜ்ஜி காலத்தில் தான் இருக்கிறாங்களா இல்லாட்டி மாதத்தை மாற்றிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு க்ரௌடே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதே முஸ்தலிஃபாவில் நாங்கள் டாய்லெட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி போனோம். அங்கே போய் பார்த்தா 2 மாடி ஃப்ளோர் டாய்லெட், ஆக்களே இல்லை. என்னடா இது புதுனமாயிக்கு, இது முஸ்தலிஃபாவில் தான் இருக்கிறோமா நாங்கள்? அப்போ நான் சொன்னேன், எங்களோட குரூப்பில் இந்த வருஷம் யாரோ அவுளியாக்கள் வந்துட்டாங்க போல, நினைச்சா எல்லாமே ஃப்ரீ ஆகி அங்கே முஸ்தலிஃபா போல டாய்லெட்டில் ஆக்களே இல்லை. மாஷா அல்லாஹ், அவ்வளவு இலகுவாக இருந்தது.
உண்மையில் சகோதரர்களே, அந்த பழங்காலத்துடைய நிலைமைகளை விட இன்றைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அரசாங்கம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார்கள். மிக இலகுவாக நீங்க ஹஜ் வணக்கத்தை செய்யலாம். ஆனால் இருந்தாலும் கூட சிரமங்கள் இல்லாமல் இல்லை, சிரமங்கள் இல்லாமல் இல்லை. அதனால அந்த சிரமங்களை எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி மிக ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் சகித்து கொள்வோம். ஏன்? அதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலியை வச்சிக்கிறான். அந்த கூலிகளை நாம் அடைந்து கொள்வதற்காக. சரி, இப்போ ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் தொகுத்து பார்த்தா சகோதரர்களே, உலமாக்கள் 2 பகுதிகளாக அதை பிரிச்சுக்கிறாங்க. அதை நீங்கள் இந்த பேப்பரில் பார்க்கலாம். ஹஜ்ஜின் பிரதான கடமைகள். அதில் முதலாவது பகுதி ஹஜ்ஜின் ஃபர்துகள், முதல் நிலை கடமைகள்னு சொல்லுவாங்க. அதாவது முதலாவது 1 2 3 4 4 நம்பர்ஸ் போட்டிக்கிறோம். இந்த 4 நம்பரை நல்லா கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த 4ம் தான் ஹஜ்ஜி. இந்த 4ல் ஏதாவது ஒன்று உடுபட்டுச்சுன்னு வைங்க, ஹஜ்ஜி கேன்சல் ஆயிரும். இனி அடுத்த வருஷம் திரும்ப என்ன செய்யணும், அந்த ஹஜ்ஜை செய்யறதுக்காக ஒரு போகிற வேலை வரும். காரணம் என்ன? இந்த 4ல் எது விடுபட்டாலும் ஹஜ் செல்லுபடி ஆகாது. அதனால இந்த 4 வணக்கத்தை நான் செஞ்சேனா இல்லையா? நம்பர் 1 என்ன வாசிங்களே, நீயத்து வைத்தல். இப்போ நாங்கள்லாம் இங்கேருந்து ரியாதுலேருந்து தாயிஃபுக்கு போவோம். நாங்கள் அப்படி தானே, தாயிஃபில் போய் நாங்கள் நீயத்து வைப்போம். என்ன நீயத்து வைப்போம்? நாங்கள் வைக்க போகிற நீயத்து உம்ராட நீயத்து. தாயிஃபில் என்ன நீயத்து வைப்போம்? உம்ராட நீயத்தை வைப்போம். அதுக்கப்புறம் மக்கா போய் உம்ரா செய்வோம். அப்படி தானே? இதில் யாருக்கும் தெரியாண்டு சொல்கிற நிலை இல்லை. எல்லாரும் உம்ரா போனாக்கள் தான். நாங்கள் யாராவது உம்ராவுக்கு போவாதாக்கள் இருக்கிறீங்களா? கையோசுங்க பாப்போம். நான் இது வரைக்கும் உம்ரா போகலன்னு சொல்லி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உம்ரா போனவங்க தான். அப்போ எனவே முதல்ல மீகாத்தில் போய் நீயத்தை வச்சுட்டு நம்ம மக்காவுக்கு போய் தவாப் சை அப்படின்னு செஞ்சு என்ன செஞ்சிடுவோம், உம்ராவை முடிச்சிடுவோம். இப்போ நாங்கள் இங்கே சொல்கிற நீயத்து மீகாத்தில் வைக்கிற அந்த நீயத்து அல்ல, அது உம்ரா. இது என்னத்தை பற்றி பேசுகிறோம்? நாங்கள் இங்கே ஹஜ்ஜை பற்றி பேசுகிறோம் நாங்கள். அப்போ ஹஜ்ஜிக்கான நீயத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிமார். இப்போ உங்களுக்கு ஒரு நோட்ஸ் தந்திக்கிறோம். அதில் தமத்து, இஃப்ராத், கிரான்னு 3ஐயும் பிரித்து அந்த 3க்கு இடையில் உள்ள வேறுபாடுகள் என்னன்றதையும் போட்டிக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் தலையில் தூக்கி போட்டுக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிமார். முதலில் போய் உம்ராவை செய்வோம், அதுக்கு பிறகு ஹஜ்ஜிக்காக தனியாக நீயத்து வச்சு என்ன செய்வோம், ஹஜ்ஜை செய்வோம் நாங்கள். அதனால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த தமத்துக்குரிய சிஸ்டத்தில் தான். இப்போ நாங்கள் இந்த தமத்துக்குரிய சிஸ்டத்தில் தான் என்ன செஞ்சுக்கிறோம், இதை எழுதிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் மீகாத்தில் நீயத்து வச்சோம், மக்காவுக்கு போனோம், உம்ராவை முடித்தோம், அதோட சப்ஜெக்ட் க்ளோஸ், உம்ராவோட சப்ஜெக்ட் க்ளோஸ். இப்போ இங்கேருந்து போகக்கூடியவர்கள் பெரும்பாலும் சல்ஃபா குரூப்புடைய சிஸ்டம், அவங்க 7th மார்னிங்கில் தான் போகிறாங்களாம். சில குரூப்புகள் 6th ஈவினிங்கில் போவாங்க. 2 இருக்குது. சில குரூப்பு 6 மாலையில் போவாங்க, அதாவது 23ஆம் தேதி எதிர்வரக்கூடிய 23 மாலையில் போவாங்க. சில குரூப்புகள் 24 காலையில் போகிறாங்க. இப்போ எங்களோட சல்ஃபா குரூப்பை பொறுத்த வரைக்கும் 24 காலையில் தான் அவங்க புறப்படுறாங்க. புறப்பட்டால் என்ன நடக்கும், மீகாத்துக்கு எப்போ போய் சேருவாங்க, அன்றைக்கு மாரிபாயிரும் மீகாத்து போய் சேர, அப்படித்தானே? அப்போ மீகாத்து போய் சேர மாரிபானா மக்காவுக்கு போய் சேர போகல எப்படியும் 7-8 மணி ஆயிரும். ஹைர், உம்ராவை நாங்கள் செஞ்சு முடிப்போம். உங்களுக்கு கெதரிங் பாயிண்ட் ஒன்று தருவாங்க, உம்ரா எல்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்க, உங்களை எல்லாத்தையும் திரும்ப பஸ்ஸில் ஏற்றிக்கொண்டு மினாவுக்கு போவாங்க. இப்போ எங்களுக்கு மக்கால ஹோட்டல்ஸ் கிடையாது. மௌலவி எங்கே கிளாக் டவர்லையா புக் பண்ணிக்கிறீங்கன்னு போகிற நேரம் கேட்டுறாதீங்க. சரியா? கிளாக் டவருக்கு பின்னுக்க பார்க்கிங் இருக்கு, ஒன்று அங்கே புக் பண்ணலாம், அப்படியா இல்லையா? சரி, அவன் எனவே போகிற வழியில் நாங்கள் தெரிஞ்சுட்டு போகணும், எங்களுக்கு மக்கால ரூம்ஸ் கிடையாது. அதனால் இங்கேருந்து போகிற குரூப்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கண்டா, உம்ராவை முடிச்சுட்டா ஹாஜிமார பஸ்ஸில் ஏற்றி கொண்டு நேராக மினாவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அன்றைக்கு அதுதான் ரூம், அங்கே தான். சரிதானே? இப்போ நாங்கள் 8வது ஆண்டு காலையில் என்ன செஞ்சிருவோம், நாங்கள் மினாவுக்கு போயிடுவோம். எப்படி போகிறோம் சகோதரர்களே, நாங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாகத்தான் போகிறோம், ஹாஜியாக போகல. மினாவுக்கு நான் என்ன செய்யலை, எஹ்ராம் கட்டி நீயத்து வச்சுக்கொண்டு அப்படி போகலை. உம்ராவை முடிச்சு போட்டு நாங்கள் மினாவுக்கு என்ன செய்கிறோம், போய் செய்கிறோம். உம்ராவுடைய வணக்கம் முடிந்து விட்டது. இப்போ மினாவுக்கு போன போகிறோம் என்ன செய்வோம், குளித்து ட்ரெஸ்களை மாற்றி கொண்டு ரெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 10 மணி சொச்சத்துக்கு திரும்ப என்ன செய்வோம், திரும்ப ஹஜ்ஜிக்காக நீயத்து வைப்போம். அதுதான் இந்த நீயத்து. முதல்ல நம்பர் போட்டிங்கிற நீயத்து நம்பர் 1.
அதான் நீ அது ஹஜ்ஜினுடைய நியத்து வைக்க போகிறோம் நாங்கள் இப்போ. சரிதானே? இப்போ 6வது ஆண்டு போகக்கூடிய குரூப்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க போய் சேருவாங்க 7வது ஆண்டு மார்னிங் போய் சேருவாங்க. 7வது ஆண்டு மார்னிங் போய் சேர்ந்தா உம்ரா எல்லாம் முடிச்சு எடுக்கிற நேரம் 12 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு ஈவினிங்க்கு என்ன செய்வாங்க, ஒரு 2-3 மணிக்கு அவங்களோட குரூப் ஹாஜிமார்களை கூட்டிக் கொண்டு அவங்க மினாவுக்கு கொண்டு போவாங்க. இப்போ இது என்ன டேன்னு கேட்டிங்கன்னா 7வது நாள். 7வது நாள் ஹஜ்ஜுடைய நாள் 8வது நாள். பிற 8 தான் ஹஜ்ஜினுடைய ஆரம்பம். அப்போ அவங்க மினாவுக்கு போய் என்ன செய்வாங்க, குளிச்சு சுத்தமாகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு அன்றைக்கு ஃபுல் டே ஃபுல் நைட்டும் என்ன செய்வாங்க, ரெஸ்டாக இருப்பாங்க. இப்போ அடுத்தண்டு காலையில் 8 மணிக்கு, அடுத்தண்டு காலையில் பிற 8வது ஆண்டு ஒரு 9-10 மணி இந்த மாதிரி டைமுக்கு திரும்பவும் நாங்கள் குளித்து சுத்தமாகி கொண்டு இப்போ நியத்து வைக்க போகிறோம். என்ன நியத்து வைக்க போகிறோம்? என்ன நியத்து? ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்க போகிறோம். ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை ஆரம்பிக்க போவதாக நியத்து வைத்துக்கொண்டு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் அப்படின்னு வாயால் சொல்லுவோம். அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் மாறி அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன்னு சொல்லிடாதீங்க. அதுதானே சொல்லி பழக்கம். ஒவ்வொரு முறையும் போகிற நேரம் என்ன, அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் உம்ரத்தன் மிக்கா சொல்லி பழவி அங்கேயும் போய் அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன்னு சொல்லிடாதீங்க. உம்ரா இல்லை, இப்போ செய்ய போகிறது ஹஜ்ஜி. ஒருத்தர் கேட்குறாரு, மோடி சம்டைம் அப்படி சொல்லிப்பட்டா என்ன செய்யறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணுமா இல்லையா? சொல்லிப்பட்டா திரும்ப அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் அல்லா அது கேன்சல், இதை எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதான். அப்படியா இல்லையா? அதை கேன்சல் பண்ணிட்டு கபூல், இதை கபூல் செஞ்சு கொண்டா விஷயம் பிடிச்சி. சகோதரர்களை, உள்ளத்தில் உள்ள நீயத்து தான் அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டது. வாயால் சொல்கிறது சம்டைம் மிஸ் பண்ணலாம். நான் ஹஜ்ஜுடைய நீயத்தை வச்சு தான் என்ன செய்கிறோம் நாங்கள். இப்போ நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டார், எங்களுக்கு ஹஜ்ஜு ப்ரோக்ராம் நடந்துச்சு. 8வது ஒருவர் வந்து சை செய்கிற நேரம் வந்து சேர்ந்தாராம். என்ன சை முடிக்கிறாராம் சவாலை வந்து. சவாலை எப்படி சை முடியலும் எனக்குச்சா? மறுவாழ தானே சை முடியணும். இப்போ என்ன செய்கிறது? அப்படி ரிவர்ஸில் போய் யாரெல்லாம் இதை கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சு. அப்படியா இல்லையா? அவ 8வது கேன்சல் பண்ண வேண்டியதான். சகோதரர்களே, மிஸ் 2வது உண்டோ இது 6வதுடைய கடைசி ஆயிக்கணும், இல்லாட்டி என்ன 8வது உண்டோ. அப்போ எது கன்ஃபார்மோ அதை எடுத்துக்கொண்டு 6வதுன்னு முடிவு செஞ்சுட்டு 7வது ஒன்றை செய்ய வேண்டியதுதான். சரிதானே? ரைட். 8வது ஆண்டு மார்னிங் இப்போ நீயத்து வைக்கிறோம். என்ன நீயத்து? அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் அப்படியே நீயத்து வச்சுட்டு அந்த நீயத்து வைத்ததை வெளிப்படுத்துவதற்காக, வெளியில பகிரங்கப்படுத்துவதற்காக தல்பியா சொல்ல ஆரம்பிப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சகோதரர்களே, ஹஜ்ஜில் அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு அமல் தல்பியா. இந்த தல்பியாவை சொல்ற நேரம் தல்பியாவுக்குரிய மீனிங்கை தெரிஞ்சு சொல்லணும். அப்பதான் அது உணர்வு பூர்வமானதா இருக்கும். இல்லாட்டி சும்மா வாயால ஏதோ அந்த மந்திரம் ஓதுற மாதிரி ஜபிக்கிற மாதிரி அப்படி இல்லாம நினைத்து சொல்ல வேண்டும். சகோதரர்களே, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக நீர் அழைப்பு விடுப்பீராக என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொன்ன நேரத்தில் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامرின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான இடங்களில் இருந்தாம் நடந்தும் வாகனத்திலும் வருவார்கள் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த அழைப்புக்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், சென்றிருக்கிறோம். எனவே லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன், உன் அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் என்றதுதான் என்ன அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்கு அர்த்தம். லப்பைக் உனக்கு நான் பதில் சொல்கிறேன், யா அல்லாஹ் லா ஷரீக லக் உனக்கு எந்த ஒரு துணை இணை கிடையாது. லப்பைக லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக், எல்லா புகழும் எல்லா ஆட்சி அதிகாரமும் உனக்கே சொந்தம். லா ஷரீக லக் உனக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது. சகோதரர்களே, இதுதான் நமக்கு தல்பியாவுடைய மீனிங். எனவே தல்பியாவுடைய மீனிங்கை தெரிஞ்சு கொண்டு இந்த நாங்கள் தல்பியாவை சொல்றது பயன் நிறைந்ததாக இருக்கும். சரிதானே? அப்ப எனவே நீயத்து வைக்கிறோம். எப்ப இது நீயத்து வைக்கிறோம்? நாங்கள் எத்தனாவது ஆண்டு பிறை 8 காலையில் என்ன செய்கிறோம்? நீயத்து வைக்கிறோம். சகோதரர்கள், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு எப்பேலிருந்து நீயத்து வைக்கலாம் என்றால் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்குரிய காலம் குறிப்பிட்ட சில மாதங்கள் என்றான். அப்போ உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, எப்ப நீங்க ஷவ்வால் மாதத்தினுடைய தலைப்பிறை கண்டீர்களோ அதுல இருந்து அரஃபா நாள் முடியும் வரைக்கும் நீங்க ஹஜ்ஜுக்காக நீயத்து வைக்க முடியும். கிட்டத்தட்ட 2.5 மாதம் டைம் இருக்குது. விளங்குச்சா? அப்ப நாங்க இப்போ உண்டாலும் நீயத்து வைக்கலாம். ஆனா நீயத்து வச்சா என்ன செய்யணும்? இஹ்ராமோட ஹஜ்ஜு முடிவு வரைக்கும் இருக்கணும். தேவையா இது? அப்படியா இல்லையா? அதனால எப்ப ஹஜ்ஜு ஆரம்பமாகுமோ அப்ப போய் நீயத்து வச்சுக்கொண்டா போதும். சரி, பிறை 8ல்
துல் ஹஜ்ஜு பிற 8 காலையில் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் நீயத்து வைக்கிறோம். எதுக்காக? ஹஜ்ஜுக்காக. சரி, ஹஜ்ஜுக்காக நீயத்து வைப்பது என்பது ஹஜ்ஜுடைய கடமைகளில் முதலாவது கடமை. இப்போ கேள்வி ஒன்று வரும், யாரு தான் நீயத்து வைக்காமல் இருப்பாங்க? இப்போ சிலாக்கள் இப்போவே நீயத்து வச்சுட்டாங்க, இப்போவே என்ன நீயத்து வச்சாச்சு. சகோதரர்களே, இந்த நீயத்து இப்போ நமக்கு ஹஜ்ஜி போகிறதுக்காக நீயத்து வச்சு சல்லி கட்டி அப்ளை பண்ணி பெர்மிட் எல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டும் பெர்மிட் எங்களுக்கு தந்துட்டு இப்போ நான் நீயத்து வச்சுட்டேன்னா இந்த நீயத்தா இல்லை, இது வெறும் எண்ணம். இது எனக்குச்சா சமயத்தில் போகாமலும் கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் எங்களோடு ஹஜ்ஜிக்காக பதிவு செய்த ஒரு ஹாஜி சகோதரர்களை, நாளைக்கு வெள்ளைக்கு பயணம். அன்றைக்கு நைட் அவருக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. போனால் டாக்டர் சொல்லிட்டாரு 3 days இங்கே இருந்து ஆகணும், 3 days இங்கே இருந்து ஆகணும், போக முடியாது. இப்போ எப்படி ஹஜ்ஜி போகிறது? ஹஜ்ஜிக்கு போகாட்டி ஹஜ்ஜி போகிட்டே கேன்சல் பண்ணணும், அப்படியா இல்லையா? கேன்சல் பண்ணாட்டி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் இவர் என்ன நிலைமையில் இருப்பார்? இவர் ஹஜ்ஜி செஞ்சவராக தான் இருப்பார், இவர் ஹஜ்ஜி செய்தவராகத்தான் கருதப்படுவார். அப்போ எனவே இவருக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை லேட் ஆகி தான் எங்களுக்கு செய்தி கேள்விப்படுது. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ காலையில் போகணும், நான் இவருடைய வேலையை பார்த்துக்கணும், எல்லாரும் போகிறது ரெடி ஆகிட்டோம். இப்போ அவருக்கு அதுக்கு பிறகு 5 வருஷத்துக்கு ஹஜ்ஜி சான்ஸ் இல்லை. 5 வருஷத்துக்கு என்ன இல்லை, ஹஜ்ஜி சான்ஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெரிய அருள், நீயத்து வச்சோம், அதை நிறைவேற்றி முடிக்கிறது. எந்த அளவுக்கு நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் அல்லா இடத்துல கேட்குற துவால, யா அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முழுமைப்படுத்துவதற்கு அருள் புரிவாயாக அப்படின்னு துவா கேளுங்க. சரியா? ரைட். ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் முதலாவது அங்கே போய் வைக்கிறது தான் நீயத்து. இங்கே உள்ள சிந்தனை இது என்ன இல்லை, இது நீயத்து கிடையாது, இது வெறும் எண்ணம் தான். சரி, ரெண்டாவது என்ன சொல்கிறோம் நாங்கள்? ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் பிரதானமான கடமைகளில் ரெண்டாவது என்ன? நம்பர் 2, அரஃபாவில் தங்குவது. அரஃபா மைதானத்துக்குள்ள ஹாஜி சகோதரர்களே கொஞ்ச நேரமாவது வந்துட்டு போகணும், அப்போதான் அவருக்கு என்ன ஹஜ் வணக்கம் நிறைவேறும். அரஃபாவுக்கு வரலன்னு வைங்க, ஹஜ்ஜி கேன்சல் ஆயிடும். இப்போ ஒருவர் போன வழியில் எல்லாம் பாதுகாக்கணும், ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போட்டாங்க. எப்போ முழிச்சாரு? பெருநாள் தான் முழிக்கிறாரு. அரஃபாவுக்கு அடுத்த நாள் தான் என்ன செஞ்சு இவருக்கு முழிப்பே வந்துச்சுன்னு சொன்னால் ஹலாஸ், அவருடைய ஹஜ் என்ன செல்லுபடி ஆகாது. இப்போ சிலர்கள் நோய்வாய்ப்பட்டு மினாவுடைய இதில் ஹாஸ்பிட்டலில் வச்சிருப்பாங்க. மினாடு ஹாஸ்பிட்டலில் ஹஜ்ஜிக்கு வந்தவர் சுகவீனமாகவே ஏதாவது பிரச்சனையாகவே ஹாஸ்பிட்டலில் ஈக்கிறாரு. இப்போ கவர்மெண்ட் என்ன தெரியுமா செய்வாங்க? அன்றைக்கு நைட்டில், அரஃபாவுடைய நைட்டில் ஹெலிகாப்டரில் நோயாளிகள் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. ஏற்றி அரஃபா மைதானுக்கு வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டு போய் திருப்பி இறக்கிடுவாங்க. அரஃபா மைதானத்துக்கு என்ன செய்வாங்க? நைட்டில் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப கொண்டு போய்த்து அதே ஹாஸ்பிட்டலில் ஆக்களை இறக்கிடுவாங்க. ஏன்? ஹஜ்ஜி கிடைக்கணும். ஹஜ்ஜி கிடைப்பதாக இருந்தால் அரஃபாவுக்கு வந்து செல்லணும். சரி, அப்போ ஏன் நைட்டில் கொண்டாடுறாங்க? பகலில் யாரெல்லாம் அரஃபாவுக்கு வந்தார்களோ சகோதரர்களே, அவர்கள் அன்று மாலை வரைக்கும் அரஃபாவில் இருப்பது கடமை. பகலில் வந்தவங்க மாலை வரைக்கும் அரஃபாவில் இருப்பது கடமை. அதனால தான் நோயாளிகளை பகலில் கூட்டி வரதில்லை. இவங்களை கொண்டாந்து நீங்கள் வச்சு கொண்டு வைக்க முடியாது நோயாளிகளை. யாரெல்லாம் ஆஃப்டர் மகரிப் அரஃபாவுக்கு வருவாங்களோ, இப்போ அவர் அரஃபாவுக்கு சும்மா வந்துட்டு போனால் என்ன விஷயம் முடிஞ்சு, அரஃபா கிடைச்சிடும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சிலாக்கள் குறுக்கால யோசிக்கிறாங்க, அப்படின்னா நாங்கள் நைட்டில் போவோம் மொழி, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், நைட்டில் போன உடனே புஸ்து என்ன செஞ்சிடலாம், திருப்பி வந்துடலாம் தானே. சகோதரர்களே, நபி அவர்கள் அரஃபா மைதானத்துக்கு வந்தது பகலில். அரஃபாவில் தான் லுஹர் அசர் தொழுதார்கள், பிரசங்கம் செய்தார்கள், அன்று மாலை வரைக்கும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அப்போ அரஃபாவில் இந்த அமலெல்லாம் இல்லாமல் போயிருமா இல்லையா? நைட்டில் வந்தா, பகலில் வராமல் நைட்டில் அரஃபாவுக்கு ஒருத்தர் வந்தால் பகலில் நடந்து இந்த அமலெல்லாம் செய்யலையே இதெல்லாம். அப்போ எனவே அரஃபாவுக்கு நைட்டில் கூட்டிகிட்டு வந்து போகிறது நோயாளிகளை. நாங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறோம், அப்படி தானே? அப்போ பகலில் என்ன செய்யணும்? அரஃபாவுக்கு வரணும். சரி, இருந்தாலும் அரஃபாவுடைய சட்டம் என்ன? கொஞ்ச நேரமாவது அரஃபாவுக்குள் வந்து சென்று விட்டால் கடமை முடிந்து விட்டது, அரஃபா கிடைத்து விட்டது. ஹைர், அப்போ ஹஜ்ஜி கிடைத்து விட்டது. ரெண்டாவது ஹஜ்ஜி, அரஃபா. மூணாவது என்ன? பிறை 10 பெருநாள் தினத்தில் தவாஃபுல் இஃபாதா செய்தல். இப்போ எங்களுக்கு தெரியும் தவாஃப் 4 விதமான தவாஃப்கள் உண்டு. ஒரு தவாஃபுக்கு பேர் சொல்லுவாங்க தவாஃபுல் குதும். அது இந்த இஃப்ராது கிரான் முறையில் செய்கிறாங்களே, அவங்க வந்து மக்காவுக்கு போன உடனே தவாஃபுன்னு செய்வாங்க. அந்த தவாஃபுக்கு பெயர் வந்து தவாஃபுல் குதும். இப்போ நாங்கள் வந்து தமத்து சிஸ்டம் தானே நாங்கள் போகிறது. நாங்கள் போனோடனே மக்கா போய் செய்கிற தவாஃப் என்ன?
உம்ராட தவாஃப். அப்ப அதுக்கு பேர் தவாஃபுல் உம்ரா. மூணாவது தவாஃப் தான் ஹாஜிகள் பெருநாள் தினம் அன்று தவாஃப் செய்வார்கள். அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் இஃபாதா. அதுக்கு என்ன பேரு? தவாஃபுல் இஃபாதா. கடைசியாக ஹஜ்ஜை முடிச்சுட்டு வார நேரம் ஒரு தவாஃப் செய்வாங்க. அந்த தவாஃபுக்கு பேர் என்ன? தவாஃபுல் வதா. 4 தவாஃப். சரி, 5வது ஒரு தவாஃப் இருக்கு, சொல்லுங்க பாப்பா அது என்னண்டு? தவாஃபுல் குதூம், தவாஃபுல் உம்ரா, தவாஃபுல் இஃபாதா, கடைசியா நாங்க சொன்னது என்ன? தவாஃபுல் வதா. அது சும்மா தவாஃப். அப்படின்னா என்ன? இந்த பேர் ஒன்றும் இல்லாம சும்மா செய்யறது. நபி அவங்க சொன்னாங்க, அப்து மனாஃப் குடும்பத்தாரை பார்த்து சொன்னாங்க, லா தம்னஉ அஹதன் طاف بهذا البيت وصلى أية ساعة من الليل والنهار. இந்த கஅபாவை தவாஃப் செய்து இரவு பகல் எந்த நேரத்திலாவது தவாஃப் செய்து 2 ரகாத் தொழுபவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம். அப்ப ராவ் பவல் எந்த நேரத்தில் வேண்டாலும் என்ன செய்யலாம். இப்ப இந்த 4 தவாஃப் அல்லாம இப்ப மக்கால ஒருத்தர் என்ன செய்யறாரு? விசிட்டிங் கொண்டு போனாரு. ஹஜ்ஜிக்கு வந்திக்கிறாங்க குடும்பத்தார்கள், பார்க்க போனாரு. இப்ப இவர் என்ன தவாஃப் செய்ய, மக்கா போய் தவாஃப் ஒன்று செய்ய நினைக்கிறார். இவர் காபா போய் தவாஃப் ஒன்று செய்ய நினைக்கிறார். இது என்ன தவாஃப்? இது சும்மா தவாஃப் தானே இது, விளங்கிச்சா? காபால எவ்வளவும் எத்தனை தடை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? தவாஃப் செய்யலாம். நஃபிலான தவாஃப், சரிதானே? சரி, ஆனா இங்க நாங்க இங்க போட்டிக்கிற தவாஃபுக்கு தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த தவாஃப் இது பெருநாள் தினமன்று செய்யக்கூடிய தவாஃபுல் இஃபாதா. பெருநாள் தினமன்று செய்யலாம். அன்றைக்கு செய்வதற்கு அசௌகரியமாக இருந்தால் அடுத்தண்டு கூட செய்யலாம். அதுக்கும் அசௌகரியமா இருந்தா அதுக்கு அடுத்தண்டு கூட செய்யலாம். அதுக்கும் அசௌகரியமா இருந்தா கடைசியா வர்ற நேரம் தவாஃபுல் வதாவோட சேர்த்து கூட என்ன செய்யலாம்? இந்த தவாஃபை செய்யலாம். தவாஃபுல் இஃபாதா. ஞாபகத்தை வச்சுக்கோங்க. மாஷா அல்லா, இவ்வளவு ஷார்ட்கட் வழிக்குதான்னு யோசிக்கப்படாது, விலகிச்சா? சிலாக்கள் மக்காவுக்கு போய் ஒரே ஒரு எல்லாம் தவாஃபுல் குதும் இஃபாலா எல்லாம் சேர்த்து ஒரு தவாஃப் செஞ்சு போட்டு அலெக்ஸ் எஸ்கேப். சரி, 3வது என்ன செஞ்சோம் நாங்க? தவாஃபுல் இஃபாதான்னு சொன்னோம். தவாஃபுல் இஃபாதான்னு என்ன? பெருநாள் அன்று ஆரம்பமாகக்கூடிய ஹஜ்ஜினுடைய தவாஃப். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது உம்ரா தவாஃப் அல்ல, ஹஜ்ஜினுடைய தவாஃப். சரி, அடுத்ததாக அதை தொடர்ந்து சஇ செய்வோம். இது என்ன சஇ? உம்ராட சையா இது? இல்ல, ஹஜ்ஜினுடைய சஇ. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பெருநாள் தினமன்று நாம் செய்யக்கூடிய தவாஃபும் சஇயும் ஹஜ்ஜினுடைய தவாஃபும் சஇ. இதுதான் ஹஜ்ஜில் கடமையானது. இதுதான் என்ன? ஹஜ்ஜில் கடமையானது. சரி, இப்ப இந்த நாளும் தான் ஹஜ்ஜினுடைய வணக்கத்துல பிரதானமான கடமைகள். இந்த நாளில் எதுவும் என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நாளில் எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. சரி, அடுத்தது என்ன? சரிங்க, நீயத்து வைக்கிறது, அரஃபால தங்குறது, பிறை 10 பெருநாள் அன்று தவாஃப் செய்கிறது, அடுத்தது தவாஃபுல் இஃபாதாக்கு பிறகு சைஸ். இந்த 4 காரணங்கள், இந்த 4 கடமைகள். சோர்களே, தவாஃப் என்று சொன்னா எப்பயும் நீயத்து வச்சுக்கோங்க, நினைவு வச்சுக்கோங்க. தவாஃப் என்றால் 7 சுற்றுக்களுக்கு பேர் தான் தவாஃப். தவாஃப் என்றாலே நாங்க நினைவு வரணும் எப்படி? 7 சுற்றுக்களுக்கு, விளங்கிச்சா? ஒரு முறை ஒருவர் ஷேக் சாத் அல் ஹஸ்லான கேள்வி கேட்கிறார் ரேடியோவில். தவாஃப் செஞ்சு 5 தவாஃப் தான் செஞ்சுட்டு வந்தாரா, என்ன செய்யறேன்னு கேட்கிறாரு. சொன்ன, பாவி, இது அங்கிருந்து கேட்க வேண்டியதாண்டா, இங்க வந்தா கேட்கணும். மக்கால வச்சே 5 தவாஃப் தான் உனக்குன்னு அப்பவே கேட்க வேண்டியதானே. எவ்வளவு கேர்லெஸ் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவர் அது அடுத்தது அதில் இன்னொரு ஆச்சரியம், உலக மக்கள் யாவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தவாஃப் என்றது 7 சுற்றுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது எப்படி 5 யோசனை உனக்கு எந்த புத்தகத்தில் படிச்சாய்? எங்கேயாவது ஒரு புக்ல தவாஃப் 5 செஞ்சா போதும் இருக்குதான்? இல்ல. அப்ப பாருங்க, கடமையில் கேர்லெஸ். எனவே தவாஃப் என்று சொன்னாலே எப்பயும் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், 4 தவாஃப் அல்ல, 7 தவாஃப். 4 செஞ்சுட்டு இல்லை எங்கட மௌலே சொன்னாரு 4 செய்ய இயலுமாம், அப்படியா இல்லையா? கிட்டத்துல ஒரு பெண்மணி, வயசு பொம்புல, இதா இருக்கணுமே இல்லையா? மாப்பிள்ள மூத்தா போனா இதா இருக்கணும். எவ்வளோ இதா இருக்கிறது? யாரோ சொன்னாராம், உங்களுக்கு வயசு தானே சொல்லி 1 மாசம் இருந்தா போதும். டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு நீ யாரு? கணவன் மரணித்தால் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும் என்றது அல்லாஹ் போட்ட சட்டமா இல்லையா? இந்த பொம்பளைக்கு வயசு போயிட்டு சொல்லி இவர் என்ன சொல்றாரு? 1 மாசம் இருந்தா போதுமா? இந்த டிஸ்கவுண்ட் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்ன செய்ய முடியாது? மாற்றம் கொண்டு வர முடியாது. சரி, 2வது தலைப்பு பாருங்க, ஹஜ்ஜின் வாஜிபுகள், 2ஆம் நிலை கடமைகள். 2ஆம் நிலை கடமைகள் அப்படின்னா என்ன? 1ஆம் நிலை கடமைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நிலை கடமைகளை விட்டா அவ்வளவுதான், ஹஜ்ஜி கேன்சல் ஆயிரும்.
இந்த 2ஆம் நிலை கடமைக்கு தானே செகண்ட் போட்டிக்கிற தலைப்பு. இதுவும் கட்டாயம் செய்ய வேண்டியது. ஆனால் விடுபட்டால் பரிகாரம் செய்ய முடியும். விடுபட்டால் என்ன செய்ய முடியும்? பரிகாரம் செய்து அந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இல்லைங்களா? சரி, அதுல பாருங்க ஒவ்வொன்றா. மீகாத்தில் வைத்து நீயத்து வைத்தல். ஏற்கனவே நாங்க சொன்னோம் நீயத்து வைக்கணும் உண்டு, அப்படித்தானே? 2வது கடமை என்ன? மீகாத்துல நீயத்து வைக்கணும். இது யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, மீகாத்தில் நியத்து வைக்கிறது இங்கிருந்து உம்ராவுக்கு போற நேரத்தில் சமயத்தில் ஒருவர் ஹஜ் உம்ரா 2ஐயும் சேர்த்து நியத்து வச்சா அவர் மினால வைத்து நியத்து வைக்க முடியாது. இங்க மீகாத்துல என்ன செய்யணும்? நியத்து வைக்கணும். இப்ப நாங்க உம்ராவுக்கு போறோம்னு வைங்க, நியத்து வைக்க வேண்டிய இடம் எங்க? நியத்து வைக்கணும் மீகாத்துல தான். சரி, தூங்கி போய் ஜித்தால இறங்கிட்டான்னு வைங்க, ஃப்ளைட்ல ஏறினாரு, தூக்கம் வந்துட்டு ஃப்ளைட் வந்து மீகாத்தில் வச்சு எழுப்பாட்டுவானா? ஆஜியார் மீகாத் வந்து எலும்புகண்டு இல்ல, ஃப்ளைட் போய் ஜித்தால என்ன செஞ்சிடும்? இறங்கிடும். முழிச்சு பார்த்தாரு, ஆஹா மீகாத்துல நியத்து வைக்கலையே. நியத்து எங்க வைக்கணும்? மீகாத்தான் வைக்கணும். இப்ப இவர் ஜித்தாக்கு வந்து இறங்கிட்டாரு, என்ன செய்யறது? இப்ப சோதனை 2ஆல உண்டு. ஒன்றோ இவர் திரும்ப மீகாத்துக்கு போகணும், அல்லது இங்க ஜித்தால வச்சே நியத்து வைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? குர்பான் ஒன்று கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ ஒரு வசதி உள்ள மனுஷன் என்ன பார்ப்பாரு? குர்பான் தானே கொடுத்துருவோம்ன்றுவாரு. ஒரு ஏழையா இருக்கிறவர் பார்ப்பாரு, என்ன ஜித்தாக்கு போய்த்து வர்றதுக்கு என்ன 25 ரியால் டெக்ஸி பிடிச்சா போய்த்திரலும், அப்படியா இல்லையா? மிக்ஸா போகிற டெக்ஸிக்கு 10-15 ரியாலில் ஏறி போய்த்திரலும். அங்கே போய்த்து அடுத்த 10 ரியால் டெக்ஸி பிடித்தா மக்கா வந்து என்ன செய்யலும்? எதுக்கு 400-500 ரூபா செலவழிப்பான்னு அவர் பார்ப்பார். அவருக்கு டைம் பிரச்சனை இல்லை, அவருக்கு சல்லி தான் பிரச்சனை. ஆனால் வசதியாக இருக்கிற ஒருவர் என்ன, அவர் அதை யோசிக்க மாட்டார். குர்பான் தானே, ஓகே மாஷா அல்லாஹ் கொடுத்துருவோம் அப்படின்னு என்ன கொடுத்தோம். அப்ப எனவே மீகாத்துல நியத்து வைக்க தவறினால் அதற்கு பரிகாரம் உண்டு. ஜித்தால போய் இறங்க நியத்து வைக்கலுமா? வைக்கலும், பிரச்சனை இல்லை. ஆனால் பரிகாரம் செலுத்த வேண்டும். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜில நாங்க நியத்து வைக்கிற இடம் எது? ஹஜ்ஜில நாங்க நியத்து வைக்கிற இடம் எது? மினாவுடைய மைதானத்தில் நாம் நியத்து வைப்போம். சரி, அடுத்ததாக 2வது கடமை அரஃபாவில் மாலை சூரியன் மறையும் வரை தங்கி இருத்தல். அப்ப அரஃபாக்கு எப்போ வருவாங்க? பகல்ல வருவாங்க, சரிதானே? வந்த ஹாஜி என்ன செய்யணும்? அன்றைக்கு ஈவினிங் சூரியன் மறையும் வரைக்கும் அரஃபால இருக்கணும், அது கடமை. யாராவது அவசரப்பட்டு போயிட்டாருன்னு வைங்க, அவசரப்பட்டு அரஃபா மைதானத்திலேருந்து அசரோட என்ன செஞ்சிட்டாரு? யோசிக்கிறாரு, மாலிபாகனா எல்லாரும் வருவான், நேரத்தோட போயிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? அசரோடே கிளம்பிட்டாரு. ஹாஜியார் எங்க போறீங்க கேட்டா, இல்ல கிரௌட் ஆகும் போது நாங்க அவுட் ஆக பார்க்குறோம். அதெல்லாம் சரி வராது. அங்க ட்ரெயின் ஓடாது. மாறிவு பாங்க சொல்லும் வரைக்கும் ஒரு ட்ரெயினும் வேலை செய்யாது. சகோதரர்களே, ஹாஜிமார்களை சமயத்தில் 5 மணிக்கே குரூப்காராக்கள் என்ன செஞ்சிருவானோ? கிளப்பி கூட்டிட்டு போய்த்துருவான். அல்லாஹு அக்பர். துவா கேட்கறதுக்கு உடுங்கடா, மாறிவு வரைக்கும் துவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே. சரி போற வழியில கேட்டுக்கொண்டே போகலாம். ஒருத்தட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் உடுங்க துவா கேட்டு போன. கவலைப்படுவானோ, கேட்டுக்கொண்டே போகலாம்டா. அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்று இப்பே துவா கேட்கலாம், தாராளமா கேளுங்க. அப்ப மினா நாங்க அரஃபா மைதானத்திலிருந்து நாங்க வெளியாகி ட்ரெயினுக்கு போனாலும் மாரிபு வரைக்கும் ட்ரெயின் ஒர்க் ஆகாது. அவங்க புக் பண்ணி தான் வச்சிருப்பான். ஏன்? அரஃபா மைதானத்திலிருந்து மாரிபுக்கு முன்னால ஹாஜிகள் என்ன செய்யக்கூடாது? செல்லக்கூடாது. இப்போ எங்கட சல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பஸ் சேவிஸ் தான் சல்ஃபால. ட்ரெயின் இருக்கிறதா நான்டா கேள்விப்படல. கேள்விப்பட்டீங்களா? சல்ஃபா யாராவது செக் பண்ணி பார்த்தீங்களா ட்ரெயின் சர்வீஸ் ஈகான்னு சொல்லி? இல்லை. அதனால சில சமயத்தில் சகோதரர்களே, இந்த ட்ரெயினை விட பஸ் எவ்வளோ ஒரு ஆகாது தெரியுமா? பஸ் வந்து டென்ட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் வரும், நினைச்சா. ட்ரெயின் 2 கிலோமீட்டர் சமயத்தில் நடக்கிற வேலையை மேய்க்கும். நடந்து போனால் பரவாயில்ல, அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சர்வீஸ் போட்ட நேரம் நாங்கள் ஹஜ்ஜில் இருந்த மல்ராஜி குரூப்போட டென்ட்லேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் போய் சேர்றதுக்கு 3 ஹவர் போய்த்துட்டு. ஏன் அப்படி அவசரமா? எங்கட அவசரத்துக்கு அவங்க விட போகிறது இல்லை. அவன் பிளாக் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனாக ஏற்றி அந்த படி போட்டிக்கிற மாய பார்த்தீங்கன்னா, இது என்னடா சிராத்தல் முஸ்தகிம் பாலமான்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி அவசரத்துக்கு போட்டிப்பான். ஏறி அங்கே போய் சேர்ந்தா போன உடனே ட்ரெயினில் ஏறுமா? இல்லை, அங்கேயும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். அதில் பெரிய வருத்தம் என்னான்னு கேட்டீங்கன்னா, எங்கட ஹாஜிமார் யாரும் மிஸ் ஆகிடுவாங்களோன்னு அது வேற பதட்டம். ஏண்டா கொஞ்சம் பேர் ட்ரெயினில் ஏறி கொஞ்சம் பேர் ஏறாம விட்டாங்கன்னு என்ன செய்யறது? அதனால சகோதரர்களே, ஹஜ்ஜில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? நீ என்னைய விட்டாலும் நான் உன்னைய விட மாட்டேன். நீ என்னைய விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி குரூப்காரோட புட்டிச்சு கொள்ளணும். எல்லா குரூப்பும் என்ன செய்வாங்க? அவங்க இந்த பதாதைகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அடையாளம் எல்லாம் இருக்கும். எங்கட குரூப்ட அடையாளம் எதுன்னு பார்த்துக்கொள்ள வேண்டியதான்.
எங்கே கண்டாலும் அந்த அடையாளத்துக்கு பின்னால் போனால் ட்ரெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். டென்ட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு எங்கடாக்களை கண்டுபிடிச்சி கொள்ளையிடும். விளங்கிச்சா? ஒரு முறை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அரபாவில் வச்சு துவா கேட்டு போட்டு வந்து பார்க்குறேன்னா எங்கட குரூப்பை காணலை. என்னடா இது, ஒருத்தர் கூட இல்லை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. என்ன செய்யறது இப்போ? சரி, எங்கட அடுத்த குரூப் ஒன்று இருந்துச்சு. அந்த குரூப்பு போன பார்த்தா தெரிஞ்ச ஒரு இமாம் அதில் இருந்தார். எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளி இமாமோட அதில் இருந்தார். அவர்கிட்ட போய் சப்ஜெக்டை சொன்னேன், இப்படி தான் எங்களோட குரூப்பு காலையில் போய்த்தாங்க. அவர் சொன்னால் நோ ப்ராப்ளம், வாங்க எங்களோட போகணும். பஸ்ஸில் ஏற்றிட்டார். ஏற்றி முஸ்தலிஃபா போய் இறங்கி அதுக்கப்புறம் மீனா அடுத்தண்டு காலையில் 10 மணிக்கு தான் குரூப்பு போய் சேர்ந்தேன். அப்போ எங்களோட குரூப் லீடர் சொல்கிறாரு, தேடி பார்த்தோம் உங்களை. அப்போ அந்த டைம் ஃபோன் வசதியெல்லாம் பெருசாக இல்லை. தேடி பார்த்தோம் உங்களை காணல. இனி ஹைர் பிரச்சனை இல்லை, வந்து சேருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்துட்டோம் என்று சொல்லிட்டு லேட்டாக போகல. அவர் சொல்கிறாரு, எனக்கு லேட்டாக யோசனை ஆயிடுச்சு. ஏது நடந்துட்டா யார் தகவல் தரது? அப்படியே இல்லையா? ஏது நடந்தால் கொண்டு போயிட்டு மக்கள் ஹாஸ்பிட்டலில் உங்களை போட்டுருவாங்க, அவ்வளோதான். தகவல் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தார் சரி, அப்படி இல்லாடி கஃபன் பண்ணி அடக்குனாலும் அடிக்கிறானுவோ, சொல்லாமல் கொள்ளாம். எனவே சகோதரர்களே, எப்பயும் குரூப் போட்டு கலராமல் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை கவனமாக பார்த்துக்கணும். குரூப்போடே போய் குரூப்போடே வாரமாக இருக்கணும். மிஸ் ஆகுனா எங்களோட குரூப்பில் லோகோ பார்த்துக்கொள்ளணும். இதுதான் எங்களோட லோகோ. இல்லைங்கச்சா? அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அல்லா வசதியாக தந்திருக்கிறான். போன உடனே முதல் வேலையை என்ன செஞ்சுக்கோங்க, குரூப்பில் லொக்கேஷனை எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகுனாலும் என்ன செய்யலும்? மினால கல்லடிக்கிற இடத்துல காணாம போன ஒரு ஹாஜி சகோதரர்களே, நாங்கள் அந்த வருஷம் இருந்தது மினால பக்கத்தில் தான் இருந்தோம். கல்லடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் 5 மணிக்கு காணாம போனவர் அடுத்தாட்டி ஃபஜருக்கு தான் வந்து சேர்ந்தார். அடுத்தாட்டி ஃபஜருக்கு தான் என்ன வந்து சேர்ந்தார். ஒரு வயசாளி, விளப்பம் இல்லை. இன்னொரு வயசாளி தவாஃபில் வச்சு காணாமல் போயிட்டார். யார் அப்பு, இப்போ இந்த மனுஷனை எங்கடா தேடி கண்டுபிடிக்கிறது? தவாஃப் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு நாங்கள் குரூப் எல்லாரும் சேர்ந்துட்டோம், இவரை காணலை. கால் பண்ணி ஆஜி எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டோம். சொன்னார், மஞ்சள் கலர் பில்டிங்னு பக்கத்தில் இருக்கிற ஹசரத்துண்டார். மஞ்சள் கலர் பில்டினா அது எங்கே இருக்கி? அப்போ ஹரத்தை சுற்றி இருக்கிற மஞ்சள் கலர் பில்டிங் என்னன்னு பார்த்தா ஹில்டன் தான் கொஞ்சம் மஞ்சளுக்கு வாசையாக இருக்குது. சரி போவோம், ஹில்டன்ட்ட போய் பார்ப்போம்னா அங்கேயும் இல்லை. சோதரர் நாங்கள் எங்களோட குரூப்பை 2ஆக பிரித்து அப்படியே ஒரு தவாஃப் வாரமாய் காபாக்கு பள்ளிக்கு வெளியால் நடந்து வந்தோம். வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். ஆனால் இவரை காணல. அவரும் ஒரு வயசாளி. இவரை விட்டுட்டு போனால் என்ன ஆகும் இவருக்கு அப்படின்னு திரும்ப கால் பண்ணால், இன்னும் அதே மஞ்சள் பில்டிங் கிட்ட தான் நான் இருக்கிறேன் ஹசரத்துண்டாரு. மஞ்சள் பில்டிங்கா? சரி, பக்கத்தில் இருக்கிறாள்கிட்ட கோலை கொடுங்க. யார் இருக்கிற பக்கத்தில்? யார் சார் இருக்கிறாங்களா? சவுதியில் இருக்கிறாங்களா? கோலை கொடுங்கன்னு கோலை கொடுத்தா எடுத்து பேசினா அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ என்ன ரஜாலஹாதா, எங்கே இருக்காண்டு? ஃபில் அசீசியாடா. எங்க அட பாவி, அசீசியாட மஞ்சள் பில்டின்னு சொல்லு. அப்படியே இல்லையா? அசீசியா மஞ்சள் பில்டின்னு சொல்லியிருந்தா அசீசியாவுக்கு வந்தாவது தேடி இருப்போம். இது மக்கால எங்கள்கிட்ட மஞ்சள் பில்டின்னா எங்கே போய் தேடுறது? யா அல்லாஹ், பட்ட பாடு சகோதரர்களே, நாங்கள் போய் சேரப்போம் 12 மணியாச்சு மீனாவுக்கு போய் சேரப்போகல. அதனால் இப்படி மிஸ் ஆகிறதால வர விபரீதங்கள் இது, விளங்கிச்சா? அதனால் எங்களோட குரூப்பை, எங்களோட இருக்கிற நண்பர்களை, தோழர்களை விடாமல் எங்கேயும் எந்த ஒரு வழக்கத்துக்கும் போகல. தயவு செஞ்சு தனியாக போயிடாதீங்க. யார் சரி ஒருத்தரும் நாங்கள் கூட தான் போகணும். அதுக்காக வேண்டி டாய்லெட்டு போகல, இது டாய்லெட் போகிறேன் வாங்கிட்டு கூப்பிட்றாதீங்க. பக்கத்தில் உள்ளவரை போய்த்து வாடா டாய்லெட்டுக்கு நான் வரணும்னு கேட்க போகிறான். அதல்ல நான் சொல்கிறேன். டென்ட்டுக்கு வெளியே போகிற நேரம், டென்ட்டுக்கு வெளியே நாங்கள் போகிற நேரம் தனிமையில் தயவு செஞ்சு யாரும் போகக்கூடாது. போகிற வழியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் கூட்டமாக போய் கூட்டமாக வாரதில் தான் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். சரி, 2வது சொல்லட்டுமா? 3வது என்ன? பெருநாள் இரவில் முஸ்தலிஃபாவில் இரவின் அதிக நேரம் தரித்தல். இப்போ அரஃபா முடிச்சு போட்டு உங்களை முஸ்தலிஃபா தான் கூட்டி போவாங்க. முஸ்தலிஃபா கூட்டி போனால் முஸ்தலிஃபாவில் சகோதரர்களே பெரும்பாலும் டென்ட் வசதிகள் முஸ்தலிஃபாவில் இல்லை. சில குரூப் அவங்களுக்குன்னு ஒரு லொக்கேஷன் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒதுக்கி அதில் பெட்டை போட்டு வச்சுருப்பாங்க. சில குரூப்புகளுக்கு இல்லை, ரோட்டில் தான் என்ன செய்யணும். ஒரு முறை அல்ராஜியோடு நாங்கள் போய்த்து முஸ்தலிஃபாவில் கொண்டு போய்த்து இறக்கி விட்டாங்க. போகிறோம் போய்த்து கொண்டு, என்னடா முஸ்தலிஃபா முடிச்சிட்டு போல, எங்களோட குரூப்பில் இடம் வரலையே. இதான் குரூப்பில் இடம்னு ரோட்டை காட்டுறான். இங்கே தங்கி போட்டு முஸ்தலிஃபாவிலேருந்து போங்கண்டு இங்கே தங்கி போட்டா எப்படி தங்குறதுக்கு என்ன சரி வேணாமா? அல்லாஹ்வுடைய பேருதவி சகோதரர்களே, ஒரு பொம்பளை பாய் விற்கிறாங்கட்டு. உடனே எல்லாரும் போய் இருக்கிற அவ்வளோ பாயை வாங்கி எடுத்துட்டோம். அவ்வளோ பாயை வாங்கி எடுத்து ரோட்டில் விரிச்சது தான், படுத்தது தான். சரிதானே? விடிஞ்சு ஃபஜ்ர் தொழுந்து போட்டு மினால் எங்களை டென்ட்டுக்கு நாங்கள் போய் சேரும். போன முறை அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்குன்னு ஒரு லொக்கேஷன் ஒதுக்கி இருந்தாங்க. அங்கே போய் தங்கியிருந்தோம். பெட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, படுத்தோம். ஆனால் ராவு 2 மணிக்கு வந்து போலீஸ்காரன் எழுப்பி போக சொல்கிறான். ஒருத்தர் இங்கே இருக்கிவான எல்லாரும் போயிருங்கன்னு சொல்லி. ஏன் இன்னும் டைம் இருக்கே, காலையில் ஃபஜ்ர் ஆகணுமே. அதெல்லாம் இல்லை, போக சொன்னால் போகணும். சகோதரர்களே,
பழைய நிலைமை வேற, இப்போ நிலைமை வேற. இப்போ கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்றா, இந்த சன நெரிசல்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா சன நெரிசல்களால் உயிர் ஆபத்து வரையும், அப்படியா இல்லையா? எனவே இந்த உயிர் ஆபத்துக்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டி அவங்க மினாவை, அரபாவை, முஸ்தலிஃபாவை எல்லாம் லொக்கேஷனாக பிரித்து, இந்த ஏரியா உள்ள ஆட்கள் இத்தனை மணிக்கு போகணும், இந்த ஏரியா உள்ள ஆட்கள் இத்தனை மணிக்கு தான் போகணும், இந்த ஏரியாவில் உள்ள ஆட்களுக்கு தான் ட்ரெயின், இந்த ஏரியா உள்ள வசதி, இப்படி கவர்மெண்ட் எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. எனவே சமயத்தில் அரபாவுக்கு நாங்கள் வெள்ளையை தான் போகணும், நடு ஜாமத்தில் வந்து சொல்லுவாங்க ரெடியாக போகிறதுக்குன்னு சொல்லி, இல்லை நான் வரமாட்டேன், நாளை வெள்ளைக்கு தான் வருவேன்டா, இனி நாளை வெள்ளைக்கு தனியாக போக வேண்டியதுதான். விளங்கிச்சா? அப்படி இல்லை, குரூப் எப்போ சொல்கிறாங்களோ சில சுண்ணத்துக்கள் விடுபடும், செய்ய வழி இல்லை. சில சுண்ணத்துக்கள் என்ன செய்யும், விடுபடும். இப்போ எங்களுக்கு தெரியும் சஃபா மருவால துவா கேட்கறது சுண்ணத்து. போலீஸ்கார விடுறானா என்று துவா கேட்கறதுக்கு இல்லை, விரட்டுறாங்க. என்னடா துவா கேட்க விடாம விரட்டுறான்டா, அவனுக்கு அப்படித்தான் செல்லிக்கு இங்கே யாரும் நிற்க விடாதுண்டு. அப்போ அவன்கிட்ட டியூட்டி அவன் செய்யணும் இல்லை. எதுக்கு? சன நெரிசலினால் உயிர் ஆபத்துக்கள் வரலாம். எனவே அதனால் குரூப்பில் எதை சொல்கிறாங்களோ அந்த அறிவுரைகளை கேட்டு நாங்கள் நடந்து கொள்ளணும். ரைட். அப்போ முஸ்தலிஃபாவுடைய நைட்டில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், முஸ்தலிஃபாவில் தங்கி இருப்போம். அதிகமான இரவு முஸ்தலிஃபாவில் தங்குவது கடமை. மிஸ்ஸாவினால் அதற்காக பரிகாரம் செய்ய வேண்டிய தேவை வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மிட் நைட்டுக்கு போகிறோம், அவங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு போகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு பெண்களுக்கு. இல்லைங்கச்சா? பெண்கள் போனால் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்பவர்களும் என்ன செய்யலாம், அவர்களோடு சேர்ந்து போகலாம். ஏனையவர்கள் முஸ்தலிஃபாவில் என்ன செய்வோம், நாங்கள் தங்குவோம். தங்குவது ஹஜ்ஜினுடைய 2ஆம் நிலை கடமையில் உள்ளது. ரைட். அடுத்தது 4வது, பிறை 11, 12 ஆகிய இரவுகளில் மினாவில் அதிக இரவு தங்கி இருத்தல். அப்போ புற 11, 12 இப்போ பெருநாள் முடிஞ்சு அடுத்தண்டு ராவ், பெருநாள் முடிஞ்சு அடுத்தண்டு ராவ், அதுக்கு பிறகுள்ள ராவ், அந்த 2 ராவிலை நாங்கள் என்ன செய்யணும், மினாவில் அதிக நேரம் இரவில் தங்க வேண்டும். விளங்கிச்சா? இது ஹஜ்ஜினுடைய 2ஆம் நிலை கடமைகளில் உள்ளது, வாஜிப்னு சொல்லுவாங்க. இது மிஸ் ஆகுனா என்ன செய்யணும், குர்பான் கொடுக்கிற வேண்டிய வேலை வரும், பரிகாரம் செய்யணும். 5வது, பெருநாள் தினத்தில் பெரிய ஜம்ராவிலும் பிறை 11, 12 3 ஜம்ராக்களிலும் 7 கற்கள் அடித்தல். இப்போ பெருநாள் அன்று சொன்னால் என்ன, இப்போ நாங்கள் அரஃபாவிலிருந்து வெளியாகி முஸ்தலிஃபாவுக்கு வருவோம், முஸ்தலிஃபாவில் நைட் தங்கி போட்டு அடுத்த ஆண்டு காலையில் வந்து மினாவுக்கு வருவோம். சோதரர்கள் இதெல்லாம் காட்டுறதுக்கு நான் வீடியோ எல்லாம் கொண்டு வந்தேன்னா, இந்த இது கம்ப்யூட்டருக்கு ப்ரொஜெக்டர் செட் ஆகுது இல்லை, இல்லாட்டி வீடியோலாம் கொண்டாந்து இதெல்லாம் காட்டுறதுக்கு. ஹைர் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம். சரி. அப்போ எனவே நாம் என்ன செய்வோம், மினாவுக்கு காலையில் வந்தோம்னு சொன்னால் பெருநாள் காலையில் வந்து கல் அடிப்போம். பெருநாள் காலையில் வந்து முதல்ல என்ன செய்வோம், ஜம்ரா 3 ஜம்ராக்கள் இருக்குது, 3வது ஜம்ராவுக்கு நாம் கல்லடிப்போம். 3வது ஜம்ராவுக்கு கல்லடிக்க போகிற வழியில் எங்கள்ட ஹாஜிமார் இந்த 1வது 2வது ஜம்ராவுக்கு சொல்லி போட்டு போவாங்க, இருங்க நாளைக்கு வந்து தாரோம். சரி இல்லைங்கச்சா? போகிற நேரமே என்ன பெரிய ஷைத்தானுக்கு கல்லடி கேட்ட ஆக்கள் இன்று வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, பெரிய ஷைத்தானுக்கு அடிக்கணும். சரி, ஷைத்தான் எல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ கல்லடிக்க நேரம் இவருக்கு சும்மா ஜோஸில் என்ன செய்கிறாரு, கல் அடிக்கிறாரு. என்ன நினச்சி கொண்டு அடிக்கிறாரு, ஷைத்தானுக்கு. ஷைத்தான் பின்னுக்கு சிரிக்கானாக்கேன், டேய் நான் அங்கே இல்லைடா, உனக்கு பின்னுக்கு தான் ஆகிக்கணும். விளங்கிச்சா? நான் இருக்கிறது உனக்கு பின்னுக்கு. ஏன்? ஷைத்தானுடைய தூண்டுதல் தான் இந்த ஜோஸுக்கு காரணம். சகோதரர்களே, கல் அடித்த நேரத்தில் கற்களை எடுத்து நபியவங்க என்ன செஞ்சாங்க, சஹாபாக்கள் இப்படி காட்டினாங்களாம், காட்டி சொன்னாங்களாம், பிமிஸ்லி ஹாதா ஃபர்மு, இது போன்ற கற்களினால் எரியுங்கள், மார்க்கத்தில் நீங்கள் எல்லை மீறி நடப்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். பார்த்தீங்களா? சரியா ஸ்பாட்ல சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லை மீறாங்களா இல்லையா? கொடையால் அடிக்கணுமா, ஸ்லீப்பரால் அடிக்கணுமா, தண்ணி குடிச்சு முடிஞ்சு என்னத்துக்கு சும்மா அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி தண்ணி போத்தனாலே அடி. விளங்கிச்சா? ஜெதவு சகோதரர்களே, இது வந்து இபாதத் செய்கிற இடம். விளங்கிச்சா? நபி அவங்க சொன்னாங்க, கல்லடிப்பது என்பது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நேரம். அப்போ அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறிக்கொண்டு என்ன செய்யணும், நாங்கள் கல் அடிக்கணும், இபாதத் செய்கிறோம் என்ற எண்ணம் இருக்கணும். நான் ஷைத்தானோட சண்டை பிடிக்க இங்கே வரல. விளங்கிச்சா? அதை வேற நேரத்தில் பார்த்துக்கணும். இப்போ கல்லடிப்பது இபாதத்து. அப்போ பெருநாள் தினமன்று காலையில் பெரிய ஜம்ராவுக்கும் அடுத்து 11, 12 ஆகிய நாட்களில் சின்ன ஜம்ரா, மிடில் ஜம்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தி தான் தூண் ஒன்று வச்சுருந்தாங்க. ஆக்கள் அடிக்கிற நேரம் சரியாக தூணுக்கு பார்த்து அடிச்சு மிஸ் ஆனால் அது அங்கால எங்கேயெல்லாம் போகும் கல். இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் கவர்மெண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பெரிய செவர் அடிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கேருந்து அடித்தாலும் என்ன செய்யும், அந்த செவத்துக்கு பட்டா போதும். ஏன்னா பட்டாது குழியில் புழும். சட்டம் வந்து குழியில் புழணும் என்றது தான். செவத்துக்கு இது கிட்ட நின்று கொண்டு செவத்துக்கு அடிக்கிறான். டே கிட்ட நின்று குழிக்கு அடிதான் அப்படி இல்லைங்களா? எனக்கும் ஜம்ரா கடையில் ஒன்றுமே இல்லை. நான் எங்கே அடிக்கணும்,
குழியில் தான் அடிக்கணும் இல்லையா? இப்படி குழியில் அடிக்க வேண்டியதுதான். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். ஜம்ரா முன்னுக்கு அப்பயும் செவத்துக்கு தான் படிக்க. இப்போ என்ன செவத்துக்கு தான் அடிக்கணும்னு நினச்சி ஓடிக்கிறாங்க. இல்லை, செவத்துக்கு தூரத்தில் இருந்து அடித்தா அது குழியில் புழுமென்றதுக்காக கவர்மெண்ட் செஞ்சுக்கிறாங்க, அப்படி ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் சட்டத்தில் அந்த குழியில் கல் புழுதா என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள. அப்போ கல் அடிக்கிறதுடைய சட்டம் என்ன? வாஜிப். அது மிஸ் ஆகுனா அதற்காக பரிகாரம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக என்ன நம்பர் 6? பெருநாள் தினத்தில் தலைமுடியை மொட்டை அடித்தல் அல்லது குறைத்து வெட்டுதல். ஒன்றோ மொட்டை அடிக்கிறது, இல்லாட்டி மொட்டை அடிக்கிறதுல நன்மை கூடைக்கு. சிலாக்களுக்கு பெரிய கவலை, வந்த ஆஃபீஸுக்கு போகணுமே. ஒரு சகோதரர் நோன்பு முடிஞ்சு கல்யாணமா கால் பண்ணுங்க, ஹசரத் நோம்புல உம்ரா போகிறேன், நோம்பு முடிஞ்சு கல்யாணம், எனக்கு எப்படி நான் மொட்டை அடிக்கிறேன்? மொட்டை மாப்பிள்ளையா போயிடுமா? இல்லையே. அதான் நீங்கள் ஏன் மொட்டை அடிக்க போகிறீங்க? உங்களுக்கு கல்யாணமிக்கு தானே, குறைச்சி வெட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சட்டம் குறைத்து வெட்டினாலும் மொட்டை அடித்தாலும் உம்ரா செல்லுபடியாகும், ஹஜ்ஜி செல்லுபடியாகும், அதுக்கெல்லாம் பாதிப்பு வரமாட்டாது. ஆனால் மொட்டை அடிப்பது என்ன சிறந்தது? நபி அவங்க மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே சஹாபாக்கள் யார ரசூலல்லாஹ் குறைச்சி வெற்றாக்களுக்கும் துவா கேளுங்களேன்டாங்க. மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, யார ரசூலல்லாஹ் குறைச்சி வெற்றாக்களுக்கும், எங்களை போல ஆக்கள் அங்கே இருந்திக்காங்க, யார ரசூலல்லாஹ் குறைச்சி வெற்றாக்களுக்கும் கேளுங்களே என்று கேட்கும். நபி அவங்க 3வது முறையும் என்ன செய்தார்களாம்? மொட்டை அடிப்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவங்களும் விட்டப்பாடு இல்லை, யார ரசூலல்லாஹ் குறைச்சி வெற்றாக்களுக்கும் கேளுங்களே. அப்ப 4வது தடவை தான் என்ன செஞ்சாங்க? குறைத்து வெட்டுபவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்ப 3 துவா யாருக்கு? 3 துவா மொட்டைக்கு, 1 துவா தான் தட்டைக்கு, அப்படித்தானே? 3 துவா மொட்டை அடிக்கிறது கேட்டுக்கிறாங்கண்டா சகோதரர்களே. அந்த நன்மையை, அந்த துவாவை பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? இல்லைங்கச்சா? ஹஜ்ஜி முடிஞ்சு 1 மாசம் 2 மாசம் மிச்சம், தலையில முடி என்ன செய்ய போகுது? திரும்ப வளரத்தான் போகுது. கருணாநிதி தோத்தத்துக்காக வேண்டி ஒருத்தன் நெருப்புல பாஞ்சானான். அல்லாஹ் அக்பர். பாருங்க, நெருப்பு குளிக்கிறதா இருந்தா இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான வேலை. அதே கருணாநிதிக்கு அவனை செய்யறான்டா. அல்லாவுக்காக வேண்டி இந்த மசுரை கொஞ்சம் வலிக்கிறதுல என்ன இருக்குது? ஏன்னா மழையை கண்டா மசுரை வீசுங்க, போனா மசுரு, வந்தா மழை வேண்டு என்ன செய்வாங்க? அப்ப எனவே அற்பமானது இன்ஷா அல்லாஹ் வளர்ந்துடும். யாருக்காவது முடி வெட்டுனா வளர மாட்டாது என்ற பிரச்சனை இருந்தால், அல்லது யாருக்காவது மொட்டை அடிக்கிறதுல தலையில பிரச்சனை இருந்தால், நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? தாராளமாக குறைத்து வெட்டி கொள்ளலாம். சரி, அடுத்தது என்ன? தமத்து அல்லது கிரான் முறையில் ஹஜ் செய்பவர் குர்பானி வழங்குதல். இது ஹஜ்ஜில வழங்கக்கூடிய குர்பானி. விளங்குச்சா? ஒவ்வொருவரும் தனக்காக ஒரு ஆட்டை குர்பானி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தனக்காக ஒரு ஆட்டை குர்பானி செய்ய வேண்டும். ஆடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவர் 10 நோம்பு பிடிக்கணும். ஆடு கொடுக்க யாருக்கு வசதி இல்லையோ, அக்கௌண்ட்ல சல்லி இருக்கி இல்லை, இங்கே பொக்கெட்ல சல்லி இல்லை, அதனால என்ன செய்யறாரு? இப்போ சிலர் சல்லி இருக்கான்னு கேட்டா கையிலண்டா சல்லி இல்லை ஆஜி, நான் கையில உள்ளத்தையா கேட்டேன் நான். எப்படி ஹிக்மதா பதில்? அக்கௌண்ட்ல சல்லி இருக்குது, இருந்தாலும் என்ன சல்லி கேட்கிறவருக்கு பொய்ய சொல்லக்கூடாதுன்றதுக்காக வேண்டி என்ன கையில சல்லி இல்லை ஆஜி. விலகிச்சா? இப்போ ஒருத்தர் கால் பண்றாராம், கால் பண்றவருக்கு நான் வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. உடனே என்ன செஞ்சாரு? ஃபோன் எடுத்துட்டு வெளியே போய்த்தாரான். எங்க இருக்கிறியா ஆஜி? நான் வெளியே இருக்கிறேன். நான் வெளியே. சரி, பொய் சார், உண்மைதானே, பொய் இல்லையே, அப்படியா இல்லையா? அவ சல்லி இருக்கான்னு கேட்டா சிலாருக்கான பதில பாருங்க, கையிலண்டா ஒரு சதம் இல்லை ஆச்சு. நினைச்சா நான் கையில உள்ளத கேட்கல, அக்கௌண்ட்ல இருக்குதா இல்லையா? இப்ப சிலாருக்கு அப்படியே ஹிக்மத்தா பதில் சொல்லுவாங்க. சரி சகோதரர்களே, இப்ப குர்பானி கொடுக்க யாருக்கு வசதி இருக்குதோ அவர் கட்டாயம் குர்பானி கொடுத்தா ஆகணும். இல்லைங்கச்சா? யாருக்கு வசதி இல்லையோ அவர் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? 10 நோம்பு பிடிக்கலாம். 3 நோம்பு அங்க, 7 நோம்பு ஊருக்கு வந்த பிறகு. மக்காவாசிகள் இந்த சட்டத்தில் எக்ஸெப்ஷன். யாரெல்லாம் மக்காவில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்பானி கடமை இல்லை. அவர்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜி செஞ்சாலும் அவர்களுக்கு குர்பானி கடமை கிடையாது. யாருக்கு? மக்காவாசிகளுக்கு. மக்காவுண்டா மக்காவில் சவுதின்னு அர்த்தம் இல்லை, மக்காவில் குடியிருப்பவர்கள் யாவரும். விளங்குச்சா? அவர்களுக்கு தமத்து முறையில் ஹஜ்ஜி செஞ்சாலும் என்ன இல்லை, குர்பானி கடமை கிடையாது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்பவர்கள் என்ன, இந்த குர்பானியை கொண்டு போய்த்து இல்லை ஊரில் கொடுத்துட்டு சார் சொல்லிட்டு நான் ஊரில் கொடு, இது ஊரில் கொடுக்குற குர்பான் இல்லை, இது மக்கால கொடுக்க வேண்டிய குர்பான். விளங்குச்சா? ஊரில் கொடுக்கறது என்ன, உதுஹியா, அது வேற. இது ஹஜ்ஜில் கொடுக்க வேண்டிய குர்பான் ஹதி. இதுக்கு பேரு ஹதி. ஆன்லைன்ல போய்த்து புக் பண்ற நேரம் போன முறை ஒரு சகோதரர் வந்து என்ன உதுஹியாவுக்கு கொடுத்து விட்டாரு. இப்போ குழந்தை கேட்குறது, அது உதுஹியாண்டு அடிச்சிடு, என்ன செய்யறது? திரும்ப ஹதின்னு இன்னொன்று அடிக்கத்தான் ஒன்று செய்ய வழியில்.
நீங்கள் உதகையாண்டு அடித்தா அவன் மக்களை கொடுப்பாங்களா? அல்ராஜி மக்களையா கொடுப்பாங்க? அது உலகத்தில் வேற எங்கேயாவது அறுத்துருவாங்க. நீங்கள் ஹதீன்னு கொடுத்தா தான் என்ன செய்வாங்க? மக்களாக இருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு திரும்ப என்ன செய்யுங்க? குர்பானோட கொடுத்துருங்க. சரியா? ஹைர். அப்போ இந்த குர்பானி சரி சகோதரர்களை, இப்போ பாருங்கள், நாங்கள் 2வது அம்சமாக சொல்லியிருந்த இந்த 7 அம்சங்களில் ஏதாவது விடுபட்டால், குறிப்பு மேற்கூறப்பட்ட கடமைகளில் எதையேனும் விட்டவர் அதற்காக பரிகாரம் வழங்க வேண்டும். என்ன பரிகாரம்? என்னங்கச்சா பரிகாரம்? என்ன? தவாஃப் வதா எனப்படும் இறுதி தவாஃபை மக்காவை பிரிந்து செல்லும் முன்பு நிறைவேற்றுதல். மாதவிடாய் பெண்களுக்கு இக்கடமை கிடையாது. சரிதானே? மாதவிடாய்க்கு பெண்கள் ஆளாகி விட்டார்கள், ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களுக்கு கடமை இல்லை, தவாஃபுல் வதா கடமை. ஆனால் பெருநாளாண்டு செய்யக்கூடிய தவாஃபுல் இஃபாதாகி தானே, அதுக்கு முன்னால மாதவிடாய் வந்தா நின்று தவாஃப் செஞ்சுட்டு தான் வரணும். நிற்க முடியாதா? ரியாதுக்கு வர விரும்பினா வரலாம், வந்தாலும் திரும்ப என்ன செய்யணும்? போய் அந்த தவாஃபை செய்யத்தான் வேணும். அந்த தவாஃப் என்ன செய்யாது? விழுந்து விட மாட்டாது. ஆனால் தவாஃபுல் வதா பொறுத்த வரைக்கும் பெண்கள் மாதவிடாய் உள்ளவர்களுக்கு என்னல்ல, அந்த தவாஃபுல் வதா கடமை கிடையாது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தவாஃபுல் வதா செய்து, இந்த தவாஃபுல் வதாவுக்கு பிறகு சஇ கிடையாது. சரியா? தவாஃபுல் வதாவுக்கு பிறகு சஇ கிடையாது. சரி, நாங்கள் ஒரு முறை தவாஃபு செஞ்சு முடிஞ்சு தவாஃபுல் வதாலாம் செஞ்சு எல்லாரும் பஸ்ஸுக்கு வந்து ஏறி முடிஞ்சு ஒரு ஆளை காணல, ஒரே ஒரு ஆளை காணல. எங்கடான்னு சொல்லி கோல் அடித்தா அவர் சை செஞ்சு கொண்டிருக்காராம். ஆஜி, யார் உங்களுக்கு சை செய்ய சொன்னது? அப்போ தவாஃபுக்கு போகிற சை இல்லையா? படித்து சொல்லி போட்டு தானே அனுப்புகிறேன். பவல் தான் டென்ட்டில் வச்சு விளக்கணுமே. எங்கே இருந்தீங்க நீங்கள்? பாத்ரூம் போனாராம். சரி, பாத்ரூம் போனால் வந்து என்ன சொன்னான்னு கேட்க வேண்டியது தானே. பாத்ரூம் போங்க வாடான்னு சொல்லல, என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் கேட்க வேண்டியது தானே. பாருங்க, தனிமையில் போனத்தினுடைய விபரீதம் தான் இது. யாராவது ஒரு ஆளோட சேர்ந்து போயிருந்தா அவங்க சொல்லிப்பாங்களா இல்லையா? தவாஃப் மட்டும்தான், சை இங்கே கிடையாதுன்னு சொல்லிப்பாங்க. இல்லை, தனிமையை போனதால அவரே முடிவெடுத்துட்டாரு, தவாஃபு போகிற சைக்கு தானே அப்படின்னு போய் சைக்கு என்ன செஞ்சுட்டாரு? புணர்ந்துட்டார். சரி, மேற்கூறப்பட்ட கடமைகளில் எதையேனும் விட்டவர் அதற்காக பரிகாரம் வழங்க வேண்டும். சரி, அடுத்த குறிப்பை பாருங்க. மேற்கூறப்பட்ட வணக்கங்கள் அல்லாத ஹஜ்ஜில் செய்யப்படும் ஏனைய அனைத்து வணக்கங்களும் சுன்னத்தான வணக்கங்களாகும். அவை தவறினால் குற்றமில்லை. இந்த லிஸ்ட்டை தாண்டி எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ ஹஜ்ஜில், அது எல்லாம் எதுக்குள்ள வரும்? அது எல்லாமே சுன்னத்து தான். அது எல்லாமே என்ன? சுன்னத்து தான். இப்போ ஒருத்தர் கேட்கிற, ரைட் ஹேண்டால் அடிக்காமல் கல்ல நான் லெஃப்ட் ஹேண்டால் அடிச்சுட்டு ஹசரத், என்ன செய்யறது? இப்போ ஒருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் வாக்கா இருந்தால் என்ன செய்யறது? சகோதரர்களே, கிட்ட இருந்து அடிக்கிற நேரம் லெஃப்ட் ஹேண்டுக்காரவரும் அடிக்கிறோம், தூரத்துல இருந்து ரைட் ஹேண்டுக்காரவருக்கு லெஃப்ட் ஹேண்டுக்காரவருக்கு ரைட் ஹேண்ட் அடிச்சிங்கன்னா அது அங்கே தான் போகும் அவருக்கு. அப்படியா இல்லையா? அப்போ அதனால வலது கையால் முடியாது என்று வந்தால் இடது கையால் செய்வது தப்பு கிடையாது. எப்ப வலது கையால் முடியாது என்று வந்தால் சரிதானே, இல்லாவிட்டால் சுன்னா வலது கையால் அடிப்பது தான் சரி. வலது கையால் அடிக்கிற சட்டம் என்ன? சுன்னத்தா வரதா வாஜிபா? என்னத்துல வரும்? சுன்னத்துல தான் வரும். காரணம் என்ன? லிஸ்ட்டை பாருங்க. இந்த லிஸ்ட்ல கடமை என்ற தலைப்புக்கு இருக்கிற லிஸ்ட்ல என்னல்ல, அது கிடையாது. எனவே இந்த லிஸ்ட்டை சகோதரர்களே கையில வச்சுக்கோங்க. ஹஜ்ஜி முடிகிற நேரம் இவைகளை நான் ஆற்றினேனா இல்லையா என்பதை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் எடுக்கணும். இதுல உள்ள எல்லாம் செஞ்சிருக்கணும் வைங்க. ஹஜ்ஜி முடிச்சிட்டோம், கடைசி அன்று 12வது அன்று பஸ்ல ஏற நேரம் செக் பண்றேன் நான். நம்பர் 1 2 3 4 5 அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் செஞ்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுடைய வழக்கத்தை செஞ்சாச்சு, நிறைவேற்றி விட்டோம். சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் மாரிஃப் தொழுகைக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? எங்கள்கிட்ட இன்னொரு நோட் ஒன்று இருக்குது. பிறை 8, பிறை 9, பிறை 10, பிறை 11, 12 ஆகிய நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற லிஸ்ட் இருக்குது. அதை கொஞ்சம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வாசிச்சு முடிப்போம். அப்போ பிறை 8 வந்ததோட நீங்கள் என்ன செய்யணும்? 8வது பிறையில் இந்த லிஸ்ட்டை பார்க்க வேண்டியதுதான். விளங்கிச்சா? 8வது பிறையில் இந்த லிஸ்ட்டை பார்க்க வேணும். எங்கள்கிட்ட ஒரு ஆடியோ கிளிப்பும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு போடுவோம். நாங்கள் ஃபஜ்ருக்கு பிறகு குரூப்பில் போடுவோம். அதில் என்ன இருக்குது? ஹாஜிகள் என்று செய்ய வேண்டிய அமல் என்ன? இன்றைக்கு நான் 8 என்ன செய்யணும்? அரஃபா நாள் இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? 10வது அன்று இன்றைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற லிஸ்ட் உள்ள ஒரு வாய்ஸ் கிளிப் இருக்குது. அதே டீட்டெயில்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. விளங்கிச்சா? அப்போ இதை கவனத்தில் எடுத்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எதுவுமே தவறி விடாமல் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் என்ன செய்யலாம். சகோதரர்களே, கைடு இல்லாமல் தயவு செஞ்சு யாரும் ஹஜ் வணக்கத்தை நினைச்ச முப்புக்கு செய்ய போகாதீங்க. இப்போ நேற்று கூட ஒரு சகோதரர் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்தார், புக்ஸ் எடுக்க வந்தார். எந்த குரூப்பில் பதிவு செஞ்சுக்கிறேன் என்னமோ நஸ்ரோ கிஸ்ரோ என்னமோ சொன்னார்.
யாரோட போகிறீங்க? இல்லை நான் தனியாக தான் போகிறேன்டாரு. அப்போ இன்றைக்கு வர சொன்னேன் நான் அவரை. இப்போ மெசேஜ் போட்டிருந்தாரு, வேலை வர கிடைக்கல. சென்ற முறை சகோதரர்களே கல் அடிச்சிட்டு முடி வெட்டுறதுக்காக வேண்டி எங்களோட குரூப்பில் அவங்களே ஃப்ரீயாக முடி வெட்டி விட்டாங்க. உட்காந்து கொண்டு ஈக்கிறோம் நாங்கள். அப்போ எங்களோட தமிழ் பேசுகிற ஒரு ஹாஜி எங்களோட குரூப்பில் வரல, வேறு குரூப்பில் வந்திருக்காரு. முன்னுக்கு உட்காந்துருக்காரு, ஷர்ட்டெல்லாம் அடி சாரம்லாம் எடுத்து வந்திருக்காரு. நான் அதில் என்ன ஹாஜி முடி இறக்கிட்டீங்களா? இல்லை முடி இறக்கத்தான் நிற்கிறேன்டார். அப்போ முடி இறக்கும் போது எப்படி ஷர்ட் சாரம்லாம் உடுப்பீங்க? முடி இறக்கும் போதல்ல எப்படி ஷர்ட் சாரம்லாம் உடுப்பீங்க? கூடாது ஹசரத். கூடாதாவா? போய் முதல்ல இதை கலட்டிட்டு ஏறாம்போடே உடுத்துருவாங்க. பெய்த்து முதல்ல இதை கலட்டிட்டு ஏறாம்போடே உடுத்துருவாங்க. முடியை வெட்டி போட்டு போய் என்ன செய்யலான்றது. இப்போ பாருங்க, கைட் பண்ணுறதுக்கு ஆள் உண்டு இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் உண்டு இல்லை. அப்போ நினைச்ச முப்புக்கு ஹஜ்ஜி எத்தனையோ தவறுகள். எனவே சகோதரர்களே, வழிகாட்டுதல் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றோ டிரெக்டாக நேரடியாக வழிகாட்டுபவர்கள் இருப்பார்கள். இல்லாவிட்டால் ஆன்லைன் மூலமாகவாவது இப்படி அவ்வப்போது என்னென்ன செய்யணும் என்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு இடையே வழி. யாரும் தயவு செய்து எந்த ஒரு அமலையும் செய்யறதுக்கு முன்னால் நினைச்ச முப்பில் தெரியாமல் செய்ய போயிடாதீங்க. அதை பற்றி உள்ள விளக்கத்தை கேட்டு கொண்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் மன திருப்தியோடு நம்ம என்ன செய்யலாம். இப்போ நம்ம மக்காவுக்கு போய் உம்ரா செய்யும் போது முடிவெட்டுவோம், அப்படித்தானே? உம்ரா செய்யும் போது நாங்கள் தலைமுடியை இறக்குவோம். இப்போ துல்ஹஜ் தலைப்பிறையிலிருந்து நகமுடி வெட்டக்கூடாது. யாருக்கு? உதுஹியா கொடுப்பவர்கள். உதுஹியா கொடுப்பவர்கள் என்ன செய்யக்கூடாது? நகமுடி வெட்டக்கூடாது. சரி, ஹஜ்ஜிக்காக சென்ற ஒருவர் அவர் உதுஹியா கொடுப்பவராக இருந்தால் அவருக்கும் உம்ரா முடிச்சுட்டு முடி வெட்டக்கூடாது என்ற சட்டம் வருமா என்றால் அவரை பொறுத்த வரைக்கும் வரமாட்டாது. இந்த நகம் முடி போன்றவை களையக்கூடாது என்றது சும்மா வெட்டக்கூடாது என்றது தான். இப்போ நாங்கள் உம்ராவுக்கு போனால் அங்கே முடி வெட்டுறது ஒரு வணக்கத்துக்காக, அது ஒரு வணக்கம், இபாதத்து முடி வெட்டுறது. அப்போ எனவே இபாதத்துக்காக நாம் செய்யும்போது அது இந்த தடையில் என்ன செய்யாது, அடங்காது. சரிதானே? இப்போ மொத்தத்தில் நிறைய ஹாஜிமாரும் குழப்பி கொள்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறோமே, குர்பான் கொடுக்கணுமே, அப்போ துல்ஹஜ் தலைப்பிறையிலேருந்து நாங்கள் நகம் முடி போன்றவைகள் வெட்டக்கூடாதா? இது ஹாஜிமார்களுக்குரிய சட்டம் அல்ல. துல்ஹஜ் தலைப்பிறையிலிருந்து நகமுடி வெட்டக்கூடாது என்பது ஹாஜிகளுக்குரிய சட்டம் அல்ல. அது உதுஹியா குர்பானி கொடுப்பவர்களுக்குரிய சட்டம். என்னங்கய்யா, ஹாஜியும் உதுஹியா குர்பானி கொடுக்க இருக்கிறாரா இருந்தால் அவரையும் அந்த சட்டம் என்ன செய்யும், உள்ளடக்கும். அவரையும் அந்த சட்டம் உள்ளடக்கும். இப்போ அவரும் உதுஹியா குர்பானி கொடுப்பவராக இருந்தால் மக்கால போய் ஹஜ்ஜிக்காக அங்கே ஹதி என்று சொல்கிற குர்பானி அது அங்கே கொடுப்பார். வேறையா ஊர்லேயும் சொல்லியிருக்கார், என்னாண்டு உதுஹியா குர்பானி ஒன்று கொடுங்கன்னு சொல்லி ஊர்லேயும் சொல்லியிருக்கிறார் என்றால் அப்போ அவர் என்ன செய்யாது, அவருக்கும் இதே சட்டம் வரத்தான் செய்யும். அவரும் நகமுடி போன்றவைகள் களையாமல் இருக்க வேண்டும். சரி, அப்போ நகமுடி போன்றவை களையாமல் இருக்கணும் என்றால் உம்ரா செய்யும் போது நாங்கள் முடிவெற்ற வேலை வருவதே, அதுக்குரிய சட்டம் என்னன்றா அந்த முடி வெட்டுறது இந்த தடைக்குள்ளே வரமாட்டாது. காரணம், அது நாங்கள் சும்மா வெட்டலை, அது ஒரு வணக்கத்துக்காக என்ன செய்கிறோம், வெட்ட போகிறோம். சரி, இப்போ எங்களுடைய இரண்டாம் பகுதி சகோதரர்களே, இந்த பேப்பரெல்லாம் கையில் எடுங்க. சரிதானே? எல்லோரும் இந்த பேப்பரை கையில் எடுங்க. அத்தோட இதற்கு இதையும் கையில் எடுங்க. இது எல்லாருக்கும் வழங்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். கொடுங்க, எல்லோரும் கொடுங்க. இப்போ நாங்கள் வணக்கத்துக்குள்ளே இறங்க போகிறோம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சமரி தரப்பட்டது. அடிப்படை கடமைகள், ஃபர்துகள் எது, வாஜிபுகள் எது என்ற ஒரு சமரியை தந்திக்கிறோம். நீங்கள் ஹஜ்ஜி முடிக்கிற நேரம் அதை தான் செக் பண்ணணும். இதை செஞ்சோமா செய்யலையா, இதை செஞ்சோமா செய்யலையா, ஏதாவது செய்யாது விடுபட்டு இருந்தால் அங்கே வச்சு என்ன செஞ்சுருங்க, அந்த கேள்வியை கேட்டு அதுக்குரிய பரிகாரம் என்னன்றதை பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு விட்டோம். இப்போ பிறை 7 வந்து விட்டது. சல்ஃபா ஹாஜிமார்கள் அன்று காலை பஸ்ஸில் ஏறி விட்டார்கள். இல்லைங்கச்சா, அன்று காலையில் செஞ்சுட்டாங்க, பஸ்ஸில் ஏறி விட்டார்கள். ஏனைய குரூப் சார்ந்தவங்க பிற 6ல் நான் சொன்ன மாதிரி பிற 6 பின்னேரம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏதோ பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறினோடனே இப்போ பிரயாணம் ஆரம்பிக்கிறது. எங்கே போவோம் நாங்கள்? நேரம் மீகாத்துக்கு போவோம். இப்போ இதில் பாருங்கள், நம்பர் ஒன் மீகாத்திலிருந்து எஹராமை துவங்குதல். மீகாத்திலிருந்து எஹராமை துவங்குதல். அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிக்கிறாங்க, பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, சொல்லுங்கள் பாப்போம். சரி, இதில் பாருங்கள், நம்பர் ஒன். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ரியாத்துலேருந்து பஸ் ஏறி மீகாத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். மீகாத்துக்கு போனால் இப்போ எங்களோட ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகிட்டு நீயத்து வச்சு குளித்து சுத்தமாகி நீயத்து வைப்போம், அப்படி தானே? இப்போ இதில் எது கடமை எது சுன்னத்து
என்று பார்த்தீங்கன்னா நீயத்து வைக்கிறது ஃபர்தில் உள்ளது, கட்டாய கடமை நீயத்து வைக்கிறது. நினைச்சா மீகாத்திலேருந்து நீயத்து வைக்கிறது அது என்னது? அது வாஜிப். பாருங்கள், செகண்டரியில் இருக்குது, இரண்டாம் நிலை கடமையில் இருக்குது. மீகாத்தில் வச்சு நீயத்து வைக்கிறோம். இதை தவிர ஏனைய அனைத்துமே என்ன? சுன்னத்தான காரியங்கள். ஏனைய அனைத்துமே என்ன? சுன்னத்தான காரியங்கள். குளிக்கிறது, தலைக்கு எண்ணெய் பூசுறது, தல்பியா சொல்கிறது, திக்ரு செய்கிறது, இதெல்லாம் இதில் வரும். இது எல்லாமே சுன்னத்தில் வரும். சுன்னத்துக்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, பொதுவான சட்டம் என்ன? செய்தால் கூலி நன்மை உண்டு, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. செய்யாவிட்டால் குற்றமில்லை. அதனால் என்ன செய்யாது? அந்த வணக்கத்துக்கு பாதிப்பு எதுவுமே வராது. சரிதானே? ரைட். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இஹ்ராம் ஆடை என்று ஒன்று கிடையாது. இப்போ ஆண்கள் இப்படி ரெண்டு புடவை உடுக்கிற மாதிரி பெண்களுக்கு இப்படி ஒரு சட்டம் ஒன்று கிடையாது. பெண்கள் அவர்கள் வளமையான அவர்களுடைய ஆடையில், ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போகும்போது எப்படி ஆடை அணிந்து செல்வாளோ அந்த முறையில் ஆடை அணிந்து கொண்டால் போதும். அது என்ன ஆடையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்ன ஆடையாக இருந்தாலும் பரவாயில்லை. அவ்வாறு ஆடை அணிந்து கொண்டு என்ன செய்வாங்க? அவங்க வீட்டிலேருந்து வெளியாகுவாங்க. சரி, மீகாத்திலேருந்து வெளியாகுவாங்க. சரி, நம்பர் 2 என்ன? நம்பர் 2 தவாஃபுல் குதூம். என்ன? கிரான் இஃப்ராத் என்ற முறையில் ஹஜ்ஜி செய்பவர்கள் இப்போ மக்காவுக்கு போய் அவங்க செய்யக்கூற தவாஃப் வந்து தவாஃபுல் குதூம், வெல்கம் தவாஃப்னு நாங்கள் சொல்லுவோம். வேணுங்கச்சா? வெல்கம் தவாஃபுல் குதூம். அது உம்ரா இல்லை, அவங்க செய்கிறது உம்ரா இல்லை. சரிதானே? யாரெல்லாம் உம்ராவுக்கு மட்டும் போவாரோ, ஹஜ்ஜி உம்ரா ரெண்டையும் தனியே செய்ய போவாங்களோ, எங்களை மாதிரி தமத்து முறையில் போகிறவங்க, இப்போ நாங்கள் மக்கா போய் என்ன செய்வோம்? நாங்கள் தவாஃப் செய்வோம். இது என்ன தவாஃப்? இது உம்ராவுடைய தவாஃப். அதுக்கு பின்னால் சை செய்வோம். இது என்ன சை? உம்ராவுடைய சை. சரிதானே? யார்? தமத்து முறையில் செல்பவர்கள். இப்போ இன்னும் 2 முறை இருக்குது, கிரான், இஃப்ராத். இவங்க மக்காவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் இவங்களும் தவாஃப் செய்வாங்க. இவங்களும் என்ன செய்வாங்க? தவாஃப் செய்வாங்க. அந்த தவாஃபுக்கு பேர் என்ன? தவாஃபுல் குதூம். ஹஜ்ஜுடைய தவாஃப் அல்ல, தவாஃபுல் குதூம். சரிதானே? ரைட். பிறகு என்ன செய்வார்கள்? அவங்க சை செய்வாங்க. இஃப்ராத் கிரான் முறையில் போகிறவங்க தவாஃப் செஞ்சுட்டு சை செய்வாங்க. அந்த சை என்ன சைன்னு கேட்டிங்கன்னா, ஹஜ்ஜில் சை உண்டு இருக்குதா இல்லையா? அந்த சையை முட்கூட்டியே இஃப்ராத் கிரான் முறையில் செய்பவர்கள் செய்து கொள்ளலாம். இஃப்ரான் கிரான் முறையில் ஹஜ்ஜி செய்பவர்கள் என்ன செய்யலாம்? முட்கூட்டியே ஹஜ்ஜுனுடைய தவாஃபை இந்த தவாஃபுல் குதூமோடு சேர்த்து செஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்போ பெருநாளண்டு அவர் தவாஃப் சை செய்ய தேவையில்லை. பெருநாளண்டு தவாஃப் மட்டும் செய்தால் போதும். இப்போ கிரான் இஃப்ராது முறையில் ஹஜ்ஜி செய்ய வந்தவர்கள் மீகாத்தில் நியத்து வச்சு கொண்டு மக்காவுக்கு வந்தாங்கன்னா தவாஃப் செய்வாங்க. அது உம்ராட தவாஃப் அல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும். அந்த தவாஃபுக்கு என்ன பேர்? தவாஃபுல் குதூம். இந்த தவாஃபுல் குதூம் வந்து கடமை இல்லை, சுன்னத்து தான் அது. அதனால தான் ஒருவர் மீகாத்திலேருந்து டைரெக்டாக மினாவுக்கே போனார்னு வைங்க. மீகாத்திலேருந்து இஹ்ராம் கொடுத்தாரு, ஹஜ்ஜுக்கு 2 நியத்து வச்சார். அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன், யா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்ய போகிறேன். அல்லது அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் வ உம்ரத்தன், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ய போகிறேன். எனக்குச்சா? அப்படி நியத்து வச்சுட்டு டைரெக்டாக எங்கே போயிட்டார்? மினாவுக்கே போய்விட்டார். மக்கா பக்கம் வரவே இல்லை. அவர் மக்கா பக்கம் என்ன செய்யலை? வரவே இல்லை. இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இவருக்கு ஏதாவது பெனல்ட்டி ஆன்சர் இருக்குதா? கிடையாது. ஏன்? இஃப்ராதா வருபவர் வந்து அவர் பெருநாளண்டு தவாஃப் சை செய்வார். அதுதான் ஹஜ்ஜுடைய தவாஃப் சை. கிரானா வாரவரும் பெருநாளண்டு தவாஃப் ஹஜ்ஜி செய்வார். அவருடைய தவாஃபும் ஹஜ்ஜும் உம்ரா ஹஜ்ஜி 2க்கும் ஜாயின் சேர்த்து, உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் 2க்கும் சேர்த்து ஒரு தவாஃப் ஒரு சை. அதனால தான் அதுக்கு கிரான்னு சொல்கிறது, இணைத்தல், சேர்த்தல். விளங்கிச்சா? இப்போ தமத்து முறையில் நாங்கள் போகிறோம், நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டுக்கு தவாஃப் செய்யணும், சை செய்யணும், முடிய வெட்டணும், அதோட உம்ராவை நாங்கள் முடிக்கணும். ஹலாஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு உம்ராவை. அதுக்கு பிறகு திரும்பவும் மீண்டும் என்ன செய்வோம்? ஹஜ்ஜிக்காக நியத்து வைப்போம். ஆனால் இஃப்ராத் கிரான் முறையில் ஹஜ்ஜி செய்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க நேர மக்காவிலிருந்து மீகாத்திலிருந்து மினாவுக்கு போக விரும்பினால் போய்விடலாம்.
இங்கே மக்காவுக்கு வந்து தவாஃபுல் குதும் செய்யலாம், அவங்க செய்ய உண்டு கட்டாயம் உண்டு இல்லை. விரும்பினா வந்து செய்யலாம், விரும்பினா வந்து செய்யலாம். அப்படி செஞ்சால் அதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள்? தவாஃபுல் குதும் சை வந்து ஹஜ்ஜினுடைய சை. இவர் என்ன செய்கிறாரு? பின்னால் பெருநாள் அன்று செய்ய வேண்டிய ஹஜ்ஜை முட்கூட்டியே என்ன செய்கிறார்? செய்து கொள்கிறார். மார்க்கத்தில் அதற்கு அனுமதி உண்டு. நபி அவர்களும் அவ்வாறு தான் செய்தார்கள். நபி அவர்களும் என்ன செஞ்சாங்க? கிரான் முறையில் தான் நபி ஹஜ்ஜி செஞ்சாங்க. உம்ரா ஹஜ்ஜை ரெண்டையும் சேர்த்து. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், அப்படின்னா நாங்களும் அப்படியே செஞ்சிருவோமே, நபியவங்க அப்படி தானே செஞ்சாங்க, அப்படியே இல்லையா? அப்படி செய்கிறதா இருந்தால் அது யாருக்கு அனுமதின்னு கேட்டிங்கன்னா, யார் தன்னுடைய குர்பான் பிராணியை இங்கிருந்தே எடுத்து செல்கிறாரோ அவருக்குத்தான் அது சிறந்தது. ஒரு ஒனைட்டொன்றை பிடிச்சி ஒரு 4 ஆட்டை ஏற்றிக்கொண்டு போகிறார் ஹஜ்ஜிக்கு, சரிங்களா? ஆடு இதுக்கு குர்பான் கொடுக்கறதுக்கு. அப்போ தன்னுடைய குர்பான் பிராணி எடுத்து போகிறாரா இல்லையா? எடுத்து போகிறவருக்கு தான் அந்த கிரான் முறை சிறந்தது. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டா போகிறோம், ஃப்ளைட்டில் எங்களுக்கு இல்லாட்டி பஸ்ஸில் ஆடை ஏற்ற விடுவாங்களா? விடமாட்டோம், அதெல்லாம் செய்யலாது. அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் கட்டி போட்டு போகிறோம். சகோதரர்களே, விரும்பினால் ஒரு ஆடை எடுத்துகிட்டு விரும்பினா என்ன செய்யலாம்? எடுத்துகிட்டு போகலாம். அவ்வாறு கொண்டு போகிறவருக்கு சிறந்தது கிரான். யாரெல்லாம் குர்பான் பிராணி கொண்டு வரலையோ அவருக்கு சிறந்தது என்ன? உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கிறது தான் அவருக்கு சிறந்தது. இப்போ நபி அவங்களோட வந்த சஹாபாக்கள் எல்லாரும் குர்பான் பிராணியை கொண்டாடல. நபி அவங்க கொண்டாந்தாங்க, வேறு சில சஹாபாக்கள் கொண்டாங்க, ஆனால் எல்லாரும் கொண்டாடல. யாரெல்லாம் கொண்டு வரவில்லையோ அவங்களுக்கு நபி அவங்க ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் தவாஃப் செஞ்சு சை செஞ்சு முடிய வெட்டி உம்ராவுடைய வணக்கத்தை முடித்து நீங்கள் எஹராமிலிருந்து வெளியாகிருங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. என்னடா நபியவங்க அப்படி உம்ராவிலேருந்து எஹராம்லேருந்து வெளியாகாமல் எங்களுக்கு அவ்வாறு செய்ய சொல்கிறார்களே அப்படின்ட்டு. அப்போ நபியவங்க காரணத்தை சொன்னாங்க, குர்பான் பிராணி கொண்டு வந்திருக்காவிட்டால் நானும் உங்களை போன்று என்ன செஞ்சிருப்பேன்? நான் உங்களை போன்று எஹராமிலிருந்து வெளியாகியிருப்பேன். இப்போ ஃபாத்திமா நாய்க்கு குர்பான் பிராணி கொண்டு போகலையா? அவங்களுக்கும் சொன்னாங்க நபி, எஹராம்லேருந்து வெளியாகுறங்க, எஹராம்லேருந்து என்ன செய்யுங்க, எஹராம்லேருந்து வெளியாகிறன்ற என்ன? தவாஃப் சை முடியும் வெட்டி ஹலாஸ் சாதாரண நிலைக்கு வந்துடணும், விளங்கிச்சானே? அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன்லேருந்து வந்தாங்களாம். அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? யமன்லேருந்து தான் அவங்க வந்தாங்க ஹஜ்ஜிக்கு. நபி அவங்க கேட்டாங்களாம், அலியே எப்படி நியத்து வைத்தாயின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நியத்து வைத்தார்களோ அப்படி நானும் நியத்து வைக்கிறேன்னு வச்சுக்கொண்டு வந்தேன். எனக்கு தெரியாது நபி எப்படி நியத்து வச்சாங்க, எனக்குச்சா அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நியத்து வைக்கிறார்களோ அப்படி நானும் நியத்து செய்கிறேன் என்று போட்டு தான் வந்தேன்னா. சரி, அப்போ நபி எப்படி நியத்து வச்சாங்க? கிரான் ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்ய. சரி, உம்மோடு குர்பான் பிராணி இருக்கிறதா? ஆம், கொண்டாந்திக்கிறாங்க அழிறாங்களோ. அப்போ நீங்கள் எஹராம் கலையாமல் இருங்க, எஹராத்தை என்ன செய்யாதீங்க, கலையாமல் இருங்க. அப்போ தவாஃபை செஞ்சாங்க, சையை செஞ்சாங்க, நேராக பொண்டாட்டியை பார்க்க போனாங்களாம். யாரை? ஃபாத்திமா நாயகி. அங்கே போய்த்து பார்த்தா அவங்க அத்தரெல்லாம் பூசி என்ன நோமலாக ஈக்கிறாங்களாம். அழிலாங்களும் பார்த்ததோடு கோபம் வந்துட்டான். பார்த்ததோடு என்ன, யார் எஹராத்தை கலைய சென்னு சொல்லி என்ன செஞ்சார்? கோபப்பட்டார். ஃபாத்திமா நாயகி சொன்னாங்கன்னா, வாப்பா தான் சொன்னார். யார் சொன்ன? சொன்னது யார்? இதுக்கு மேலே இவருக்கு என்ன பேசணும்? விலகிச்சா? சொன்னது யார்? நபி தான் கலைய சொன்னாங்க. ஹலாஸ் முடிச்சு, விலகிச்சா? அப்போ எனவே குர்பான் பிராணியை யார் கொண்டு வருவாரோ அவருக்கு சிறந்தது கிரான், விலகிச்சா? இப்போ பாருங்கள், ஆயிஷா நாய்க்கு வந்து குர்பான் பிராணியை கொண்டு போகாமலே ஒரு சங்கடம் ஏற்பட்டது. ஹஜ்ஜிக்கு முன்னாலே அவங்களுக்கு மாதவிடாய் வந்து விட்டது. இப்போ உம்ராவை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. மாதவிடாய் இருந்தால் தவாஃப் செய்யலாதே. அப்போ 8வது ஆண்டு வந்துட்டு இப்போ ஆயிஷா நாயகி இன்னும் பீரியட்லேருந்து என்ன செய்யலை, சுத்தமாகலை. நபி அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கிரான் ஸ்டைலுக்கு மாறுங்கன்றாங்களாம். அதாவது ஹஜ்ஜு உம்ரா ரெண்டையும் சேர்த்து செய்வதற்கு நியத்து வச்சுக்கோங்க. பெருநாள் தினமன்று நீங்கள் செய்யும் தவாஃபும் சையும் உங்களுடைய ஹஜ்ஜு உம்ரா இரண்டுக்குமே போதுமானதுன்றாங்க. அப்போ எனவே கிரான் சிஸ்டத்தில் செய்கிறவங்க ஒரு தவாஃப் ஒரு சை செய்வாங்க. எதுக்கு? ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து. இப்போ நாங்கள் தமத்து முறையில் போகிறாக்கள் உம்ராவுக்கு வேறையா தவாஃப் செஞ்சோம், ஹஜ்ஜிக்கு திரும்ப என்ன செய்வோம்? வேறையா தவாஃப் செய்வோம். உம்ராவுக்கு வேறையாக சை செஞ்சோம், ஹஜ்ஜிக்கு திரும்ப வேறையான்னு செய்வோம், சை செய்வோம். அதுதான் சிறந்தது. காரணம்,
அதிகமான அமல் அதில் தான் என்ன செய்யும் நடக்கும். நபி அவங்களும் என்ன செஞ்சாங்க, குர்பானை மட்டும் கொண்டாந்திருக்காவிட்டால் நானும் என்ன செஞ்சிருப்பேன், அப்படித்தான் செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். சரி, இப்போ நம்பர் 2, நாங்கள் மக்காவுக்கு போயிட்டோம். மக்காவை போய் இப்போ என்ன செஞ்சோம், தவாப் சஇ செஞ்சு உம்ராவை முடித்தோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பிற 7 காலையில் இங்கேருந்து நாங்கள் போனால் 7 நைட்டு போய் சேருவோம். 7 நைட் போய் சேர்ந்தால் உம்ராவை நைட்டில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். செஞ்சு முடிகிற நேரம் காலை ஆகிரும். சரிதானே? காலை ஆகின பிறகு எங்களுக்கு என்ன செய்வாங்க, கெதரிங் பாயிண்ட் ஒன்று தருவாங்க, இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நாங்கள் சேரோம். பெரும்பாலும் மஸ்கூத்தான்னு ஒரு இடம் மக்காவில், மஸ்கூத்தா இல்லாட்டி குதை, இதுதான் இங்கேருந்து போகிற வெஹிக்கல்ஸ் போய் ஸ்டாப் பண்ணுற இடம் அங்கே தான். அந்த பார்க்கிங்கில் இருந்து ஹரத்துக்கு போகிறதுக்கு பஸ் சர்வீஸ் போட்டிருப்பாங்க. சில டைமில் அது ஃப்ரீயாகவும் போகும், சில டைமில் டிக்கெட்டும் எடுப்பாங்க, 2 பாய். அப்போ அந்த மஸ்கூத்தால் இருந்து நாங்கள் போய் சரியாக ஹரத்து பக்கத்தில் இறக்குவாங்க. அந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும், ரிட்டன் இதுக்கு எப்படி வாரன்னு சொல்லி. இறங்குற நேரம் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, ரிட்டன் இந்த இடத்துக்கு எங்கே வருவது, இது எங்கே நின்றிக்குன்னு சொல்லி சில அடையாளங்கள் எடுத்துக்கொண்டு போயிட்டோம்னு சொன்னால் திரும்ப உம்ரா முடிச்சுட்டு என்ன செய்யலும், அதே இடத்துக்கு நாங்கள் வந்து சேரலும். வந்தால் திரும்ப பஸ் இருக்கும் இந்த பார்க்கிங்க்கு போகிறதுக்கு. பஸ்ஸில் ஏறுறோம், அந்த பார்க்கிங்க்கு போய் சேர்றோம். சரிதானே? பார்க்கிங்க்கு போய் சேர்ந்தால் எங்களோட குரூப்ட பஸ் அங்கே இருக்கும். எங்களோட குரூப்ட பஸ் அங்கே இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி லொக்கேஷனில் அனுப்புங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, லொக்கேஷனில் அனுப்புவாங்க, கண்டுபிடிச்சி வந்து பஸ்ஸுக்கு சேர்ந்து கொள்ள வேண்டியதான். இந்த மாதிரி நேரங்களில் தான் நாங்கள் கூட்டாக இருக்க வேண்டிய தேவை ஏற்படும். என்னச்சா, பிரிஞ்சு போகாமல் கூட்டாக இருந்து கொண்டால் வந்து சேர்றது லேசாக இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, எங்களை அப்படியே பஸ்ஸில் எடுத்துக்கொண்டு நேரம் மினால எங்களோட டென்ட்டுக்கு கொண்டாந்து விடுவாங்க. ரைட், இப்போ அடுத்தண்டு 3வது நம்பர் 3 மக்கா தான். சரி, எல்லாம் முடிச்சிடும். சரி, இப்போ பாருங்கள் நம்பர் 4 இப்போ மினாவுக்கு வந்துட்டோம். நாங்கள் மினாவுக்கு வந்துட்டோம். இது என்னடே, பிறை 8. ரைட், இப்போ 8ஆம் நாள் அன்று நாங்கள் என்ன செய்யணும் என்ற டீட்டெயில்ஸ் பாருங்கள், இந்த இதில் கொடுத்திருக்கிறோம். 8ஆம் தினம் அன்று பற்றிய டீட்டெயில்ஸ் இந்த நோட்ஸில் இருக்குது. சரிதானே? ரைட், எப்படி, முதலாவது இதுதான் ஹஜ் வணக்கத்தின் முதல் தினம். ஹஜ்ஜி ஆரம்பிக்கிற நாள் இதுதான். சரிதானே? இப்போ உம்ரா வருஷத்தில் எப்பயும் செய்யலும், ஆனால் ஹஜ்ஜி வருஷத்தில் எப்பயும் செய்யலாது. ஹஜ்ஜி புற 8 தான் என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிக்கணும். ரைட், இத்தினத்திற்கு யௌமு தர்வியா, தண்ணீர் விநியோகம் செய்யும் நாள் என கூறப்படும். காரணம், அந்த காலத்தில் ஹாஜிகள் அரஃபாவுக்கு போனால் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் இந்த 8ஆவது அன்று தான் தண்ணியை சேகரிப்பார்களாம். அதனால் அதுக்கு யௌமு தர்வியான்னு பேர், தண்ணி சேகரிக்கும் நாள், யௌமு தர்வியா. சரி, 3, குளித்து நறுமணம் பூசி சுத்தமாகிய பிறகு ஹஜ்ஜிக்காக இருக்கும் இடத்திலிருந்தே நீயத்து வைக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்யணும், நாங்கள் நீயத்து வைக்கிற நாள். எதுக்கு நீயத்து வைக்கிறது, ஹஜ்ஜிக்காக நீயத்து வைக்க போகிறோம். சகோதரர்களே, சமயத்தில் நாங்கள் மக்காவில் இருந்தால், இப்போ சில குரூப்ஸ் மக்காவில் இருப்பாங்க, அவங்க மக்காவில் அவங்களுக்கு ஹோட்டல் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க, குளித்து சுத்தமாகி கொண்டு அங்கேயே எஹ்ராம் எல்லாம் கட்டி மினாவுக்கு வருவாங்க. விளங்கிச்சா? யாரெல்லாம் மினாவுக்கு போயிட்டாங்களோ அவங்க மினாலே இருந்து என்ன செய்வாங்க, குளித்து சுத்தமாகி கொண்டு எஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்சு ஹஜ்ஜிக்காக நீயத்து வைக்க ஆரம்பிப்பார்கள். லோஹருக்கு முன்பு மினாவை சென்றடைய வேண்டும். மினாவில் தங்கியிருப்பவர் அங்கிருந்தே நீயத் செய்யலாம். என்னைக்கா, மினாவில் யார் இருக்கிறாங்களோ, இப்போ நாங்கள்லாம் மினால தான் இருக்க போகிறோம். அதனால் நாங்கள் அன்றைக்கு என்ன செய்வோம், காலையில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 9 மணி 10 மணி டைமுக்கு குளித்து சுத்தமாக ரெடியாகி எஹ்ராம் போடவே. என்ன, இப்போ சில சகோதரர்கள் கேட்பாங்க, எஹ்ராம் போட வந்து எத்தனை கொண்டு போகணும்னு சொல்லி. எத்தனை கொண்டு போவோம், ஹஜ்ஜில் 5 நாளைக்கு 5 எஹ்ராம் போட கொடுப்போமா? 1 போதும். இல்லைங்கச்சா, 1 தாராளமாக போதும். இருந்தாலும் உம்ரா செய்து முடிந்த பிறகு அது அழுக்காகமாக இருந்தால் அதை கழுவி போட்டுக்கொண்டு அதை துப்புராய் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கொள்வது நல்ல. இன்னொரு எக்ஸ்ட்ரா எஹ்ராம் இருந்தால் நம்ம பெருநாள் தினமன்று நாங்கள் என்ன செய்வோம், அதை வந்து பெருநாள் இல்லை, 8ஆம் தினமன்று நீயத்து வைக்கும்போது ஹஜ்ஜிக்காக அதை நாங்கள் உடுத்துக்கொள்ளலாம். உடுத்துக்கொள்கிறதுக்கு முன்னால் குளித்து நறுமணம் உடம்புல தான் பூசணும். அத்தர் பூசுறது தான் எங்கே பூசணும், உடம்புல பூசிக்கொள்ளணும். எஹ்ராம் போடவே அத்தம் பூசக்கூடாது. அப்படி பூசி தெரியாமல் பூசிட்டோம்னா அதை கழுவி விட்டுருவோம். தெரியாமல் பூசுகிறா என்ன செஞ்சிடணும், அதை கழுவி விட்டு விட வேண்டும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நீயத்து வைக்க போகிறோம். எப்படி நீயத்து வைக்கிறது, ஹஜ்ஜுனுடைய வணக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு மனசில் நினச்சி கொண்டு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று சொல்லிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ன செய்யணும், தல்பியா சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். சரி,
நீயத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்தது தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழுவதுடன் 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழ வேண்டும். இப்போ அன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? மினால ஸ்டே பண்ணுறது தான். மினால அன்றைக்கு ஃபுல் டே இருப்போம். மினால தான் 8வது அன்று ஃபுல் டே இருப்போம். சரிதானே? மினால இருக்கிற நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தில் தொழுது, சேர்த்து தொழுகிறது இல்லை. நபி அவங்க ஒவ்வொரு தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தில் தான் தொழுவிச்சாங்க, சேர்த்து தொழுகல்ல. அப்போ லுஹர் தொழுகையை அந்த நேரத்தில், அசர் தொழுகையை அந்த நேரத்தில், மாரி தொழுகையை அந்த நேரத்தில், இஷா தொழுகையை அந்த நேரத்தில், ஃபஜ்ர் தொழுகையை அந்த நேரத்தில். ஆனால் 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக என்ன செய்தார்கள்? சுருக்கி தொழுதார்கள். ரைட். அங்கே ஜமாத்து நடக்கும், நம்ம ஜமாத்தில் போய் கலந்து கொள்ள வேண்டியதா? அல்லது எங்கள் டென்ட்லேயே என்ன செய்வாங்க? குட்டி குட்டி ஜமாத்தெல்லாம் நிறைய நடக்கும். ஏதாவது ஜமாத்தில் சேர்ந்து தொழுந்து முடிச்சிட வேண்டியதான். சரிதானே? சரி. அப்போ அடுத்ததாக அடுத்த நாள் காலையில் சூரியன் உதயமாகும் வரை மினாவில் தங்க வேண்டும். அடுத்த நாள் காலை வரைக்கும் ஃபுல் நைட் என்ன செய்வாங்க? இப்போ மினாவில் தான் இருப்போம். சம் டைம் குரூப்ஸ் என்ன செய்வாங்க? மிட் நைட் ராவ் 2 மணிக்கே கிளம்புங்க எல்லாரும் போவோம் அரஃபாக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி அழைக்கப்பட்டால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா குரூப்புக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர், இந்த ஏரியா மக்கள் இத்தனை மணிக்குள்ளே போயிடுவோன்னு சொல்லி. ஏன்? அவங்க சன நெரிசல்களை தவிர்க்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க? இப்படி சட்டங்களை போடுறாங்க. அதை கொஞ்சம் குரூப்பில் சொன்னாங்கன்னா என்ன, இப்போ யாராவது அடம் பிடிச்சி நாளை வெள்ளைக்கு தான் நான் வருவேன், நபி வெள்ளை தான் போனாங்க, அதெல்லாம் சரி வராதுண்டா, அப்போ நீங்கள் இருங்க ஆஜியார் நாங்கள் போகிறோன்னு பேத்துருவாங்க. சரிச்சா? இவர் அடுத்தாண்டு அரஃபா எங்கே இருக்குன்றே தெரியாது, அரஃபாவில் எங்களோட டென்ட் எங்கே இருக்குன்னு தெரியாது, வலதில் போகிறதா இடத்துல போகிறதா இல்லை. சகோதரர்களே, குரூப்போடு போனால் அரஃபாவில் இறங்கினோடனே எங்களோட டென்ட் வரைக்குமே எங்களுக்கு கைடு இருப்பாங்க. கூட்டிக்கொண்டு போகிறதுக்கு எல்லா இடத்துலையும் மாஷா அல்லாஹ் கைட் போட்டிருப்பாங்க. அந்த கைடை ஃபாலோ பண்ணியே பேத்துக்கொள்ள வேண்டியதான். சரி. இத்தினத்தில் மினாவில் தங்குவது சுன்னத்தான காரியமாகும். பார்த்தீங்களா? 8வது அன்று மினால இருக்கிறதுடைய சட்டம் என்னான்னு கேட்டிங்கன்னா சுன்னத்து தான். அதனால தான் நாங்கள் கடமைகளை பற்றி பேசுகிற இடத்துல பாருங்கள், 8வது அன்று மினால இருக்கிறத பற்றி சொல்லலை. 8வது அன்று மினால இருக்கிறத சொல்லலை. காரணம் என்ன? அது சுன்னத்தை சார்ந்த அம்சம். சரி. அடுத்தது அதிகமாக தல்வியா கூறுவதிலும் நற்கருமங்களை செய்வதிலும் நேரத்தை பயன்படுத்த வேண்டும்.